श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। வாளை மனம் மொழி மெய்களால் நன்றாக தொழுது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு, நான் இதை பட்டிமன்றம்னு சொல்ல மாட்டேன், ஒரு உரையாடல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எது பெருசு அப்படின்னு கேட்டா எல்லாமே பெருசுதான் இல்லையா? அம்பாளை பத்தி நினைக்கிறச்சே எல்லா விஷயமுமே நமக்கு வசதியாதான் இருக்கு. வசத்தியான ஒரு மனசுலதான் வசத்தியான அம்பாள் வந்து உட்காருவா அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். புராணங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு, இதிகாசங்கள் அப்படித்தான் காமிச்சு கொடுக்கறது, நமக்கு வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்றது. உன் மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு. மன ஏவ மனுஷ்யானாம் பந்த மோட்ச யோகோ அப்படின்னு சொல்லிப்பா. அப்படிங்கிறதுனால மனசு ரொம்ப முக்கியம்தான். ஆனா மனசுல எது இருந்தா ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த பகவானுடைய சிந்தனை இருந்ததுன்னா மனசு ரொம்ப முக்கியமான மனசாயிடும் இல்லையா? சாதாரண ஒரு மனசை வச்சுண்டு அது உலக வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்து உலக வாழ்க்கையிலேயே அது உழண்டு கொண்டு இருக்க போறது அப்படின்னா அந்த மனசு ஒன்றும் பெரிய மனசா யாரும் அதை வந்து நினைக்கிறது கிடையாது. எந்த மனசுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கதி இருக்கு அல்லது நல்ல ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மனசு மத்தவா எல்லாரையும் தன்னை போல நினைக்க முடியறதோ அந்த மனசுக்குத்தான் அந்த பெருமை இருக்கு அப்படிங்கறத நாம இங்க வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய, வாழ்ந்து மறைந்துன்னு சொல்ல முடியாது, நம்மளோடையே எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் பலருடைய மனசை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறது. அந்த வகையில மனசுல எது இருக்கணும் அப்படின்னா, அந்த வேத நாயகி, அந்த வேத நாயகன் அவர்களுடைய கருத்துகள் தான் மனசுல இருக்கணும், அவர்களை பத்தின சிந்தனை தான் மனசுல இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. நான் இப்படி எதுக்கு சுத்துறேன்னா இந்த டாபிக்கை சொல்றதுக்கு தான். டாபிக் என்ன இன்னைக்கு அப்படின்னா, அபிராமி அந்தாதி தான் நமக்கு பேஸ். அபிராமி அந்தாதியில அன்னையின் இருப்பிடம் அறையா மறையா, ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. எந்த புண்ணிய பலத்தினால அந்த விருத்தியில உதிச்சுதோ தெரியல, அந்த விருத்திக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். அதுக்கு நாங்க மறைக்காக பேச வரோம், நாங்க அறைக்காக பேச வரோம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கா அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம இவாள் எல்லாரையும் இந்த பெயர்களை எல்லாம் வச்சுட்டு இவா யாரோன்னு நினைச்சுக்க கூடாது. அம்பாளே ஒரு 4 விதமா வந்து நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்கோ, நான் சொல்றேன் நான் எதுல இருக்கேங்கிறத அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றதுக்காக அவ வந்து ரொம்ப கருணையோட இறங்கி வரா அப்படின்னு நாம இந்த கொஞ்ச நேரத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை பத்தி யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கும் அதனுடைய ஒரு பிரயோஜனமானது அம்பாள் வந்து நிச்சயமாக அவரவர்களுடைய மனசுல கொடுப்பா. எந்த ஒரு காரியம் பண்ணோம்னாலுமே நம்ம அந்த காரியம் இந்த லோகத்துக்கு ஹிதமா இருக்கா, நிறைய பேருக்கு அதனால ஒரு நன்மை கிடைக்கிறதா, அவ கேட்கறதுனால இந்த விஷயங்கள் அவ மனசுல போய் அவ வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்படுறதா, ஒரு மேம்பாடு ஏற்படுறதா, இதெல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய சத்சங்கத்துக்கு பரம பிரயோஜனம். அதுக்குத்தான் அம்பாள் நம்மள இப்ப சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தோன்றது. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஸ்லாக்கியமானவர்கள். அவர்கள் எல்லோருமே இந்த பிரவச்சனங்கள் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. எப்போதுமே பிரவச்சனங்கள் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம வந்து காத்தாலையும் சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு சாயந்தரம் போய் உட்காந்துட்டு வியாசபீடத்துல உட்காந்து ஆரம்பிக்கணும்னா முடியுமா? அது வருமா? அங்க எங்கேயாவது எம் வாபிஸ் மரன் பாவம் தம் தமேதி கலைவரம்னு சொன்னார் பகவான். அப்போ எப்ப பார்த்தாலும் நீ நினைச்சுட்டு இருப்பா, நீ இல்லைன்னா உனக்கு அப்புறம் வந்து மிஸ் பண்ணிடுவேன் நீ பஸ் அப்படிங்கிறாரு. அதனால எப்போதும் நினைச்சுட்டு இருக்கணும். ஆனா நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைத்தேன் உன்னை அப்படின்னு அம்பாளை வந்து அபிராமி அந்தாதில இவரே சொல்றார். அப்போ நான் என்ன வேலை பண்ணியிருந்தாலும் பஷ்யன் சுண்வன் ஸ்பசன் ஜக்ரன் அஸ்னன் கச்சன் என்ன பண்ணினாலும் சரி நான் ஒன்னதான் நினைச்சுட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறவாளாலதான் எப்போதும் அம்பாளை பத்தி பேசவோ சிந்தனை பண்ணவோ முடியும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி 2 குழுக்களாக நாம இந்த ஒரு விவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு பொதுவா எல்லாருக்கும் பட்டிமன்றம்னா பிடிச்சிருக்கு இல்லையா அந்த பேர் சொன்னா, அதனால பட்டிமன்றம் அப்படின்னு சொல்றோம். அதுல அறை அப்படிங்கிறதுக்காக 2 பேர் பேச வரா. அம்பாளை அபிராமி அந்தாதியில இவரே அபிராமி பட்டரே என்ன சொல்றாரு? அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். எங்க அறிந்து கொண்டார் அவர்? அந்த மறையை
அந்த மறையை அவருடைய அறையில தான் அவர் அறிந்து கொண்டார் அப்படிங்கறத அவர் சொல்ல வரார். நம்மளும் கேட்கலாம். நம்மளே எல்லா விஷயத்தையும் முன்னாடிக்கே அப்படியே லீக் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இவாள்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பா. எப்படியெல்லாம் அவரை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்ப முதல் இது மறை அப்படிங்கிற டாபிக்ல பேச வரவாள கூப்பிடலான்னு இருக்கேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் மகேஷ் அப்படிங்கிறவரை கூப்பிட போறேன். மகேஷ் ரொம்ப அழகான பிரவச்சனங்கள் பண்ணக்கூடியவர். நம்மளுடைய இதே சேனல்லயே சித்த நாள் முன்னாடி ஒரு 4-5 நாள் முன்னாடி இவரும் இன்னொரு அம்மாவும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது கூட வாய்ப்பு இருந்தா நீங்க பின்னாடி போய் பார்க்கணும். யாரெல்லாம் வியூவர்ஸ் இதை பாக்குறீங்களோ அவள்லாம் இவாள்லாரும் பேசியிருக்கிற பிரவச்சனங்களை எல்லாம் பின்னாடி போய் பார்த்தான்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கா நமக்கு சொல்றதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் நிறைய பிரவச்சனம் பண்றதோட மட்டும் இல்ல, அவரை சைனால போய் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க, கல்ச்சரல் விஷயமாக நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு நபர். நமக்கு இப்போ அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா மறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவருடைய வாதங்களை வைக்கிறதுக்காக வரார். மகேஷ் பேசலாம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். இது ஆதிசங்கர பகவத் பாதர் முதல்ல எழுதின நூலோட முதல் ஸ்லோகம். அவர் எழுதின முதல் நூல் கனகதாரா சோஸ்திரத்தை விட்டுடலாம். அதாவது அவர் சந்நியாசாசிரமம் வாங்கின பிறகு முதல்ல எழுதின நூல் எது அப்படின்னு கேட்டா விவேக சூடாமணி அப்படின்ற ஒரு நூல். இந்த நூலோட முதல் ஸ்லோகம் அதை தான் நான் இப்போ சொன்னேன். அது குரு வணக்கமாக கூட இருக்கு. அவர் பகவானையே குருவாக பார்த்து பண்ண ஸ்லோகம். இதுல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம், அந்த பரம்பொருளை வேதாந்த சித்தாந்தங்களால் மட்டுமே அடைய முடியும். அதை தவிர்த்து தம் அகோச்சரம், அதாவது வேதத்தை விட்ட மற்ற மார்க்கத்தாலேயோ வேதத்தை விட்ட மற்ற ஒரு வழியாலேயோ அந்த பரம்பொருளை அடைய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அடுத்த வார்த்தை போடுறார், தம் அகோச்சரம் அப்படின்னு. இதையே அபிராமி பட்டரும் சொல்றார். ஏன் ஆதிசங்கர பகவத் பாதரை நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, அபிராமி பட்டர் கடைசியில ஒரு லிஸ்ட் போடுறார். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தம் கோன் கோதில் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதிப் கொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அம்பாளோட பக்தர்களோட லிஸ்ட போடுறார். அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது புராரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனே மனித வடிவம் எடுத்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்ற மாதிரி அத்தனை வேதங்களுடைய சாரமாகவும் உருவமாகவும் இருந்த பகவத் பாதரே என்ன சொல்றார், வேதத்தால் மட்டுமே பகவானை அடைய முடியும்னு சொல்றார். அவர் வழியில வந்த சாக்த உபாசகரான அபிராமி பட்டர் மட்டும் எப்படி மாத்தி சொல்லுவார், அவரும் அதையே தான் சொல்றார். 3வது பாட்டுல அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன், பல பேருக்கு தெரியாத மறையோட பொருளை நான் அறிந்து கொண்டு அந்த பொருள் அபிராமிதான்னு நான் தெரிஞ்சுட்டேன்னு 3வது பாட்டுல சொல்றார். 10வது பாட்டுல எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படிங்கிறார். எழுதாத கேட்டு கேட்டு அடுத்தவர்களுக்கு சொல்லி அதன் வழியா வந்த மறையினுடைய பொருளே அப்படின்னு அபிராமிய சொல்றார். அடுத்து 11வது பாட்டிலேயே மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் அப்படின்னு 11வது பாட்டிலேயே மறை நான்குக்கு அந்தமான மறை நான்கினுடைய முடிவாக இருக்கக்கூடியது அம்பாளோட பாதம்னு சொல்லிடுறார். அடுத்து 20வது பாட்டுல அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அப்படிங்கிறார். அதாவது ஒரு பொருளோட ஆரம்பம் முடிவு நடுவுல இது 3த்துலயும் எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் தான் அந்த பொருள் முழுக்க நிரம்பி இருக்குன்னு சொல்லுவா. உதாரணத்துக்கு நம்ம பெரிய புராணம் எடுத்துட்டான்னா முதல்ல ஆரம்பிக்கிறது எந்த நாயனாரோட புராணம்னு கேட்டா சுந்தரமூர்த்தி நாயனார். கடைசியில சொல்லப்படக்கூடிய புராணம் எதுன்னா சுந்தரமூர்த்தி நாயனார். நடுவுல எந்த புராணம் எடுத்தாலும் அதுலயும் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துருவார். ஆக பெரிய புராணத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம்னே பேர். அதே மாதிரி மறை நான்கினுக்கும் மறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ, வேதத்தோட அடியிலையும் முடியிலையும் நடுவிலையும் அம்பாளே இருக்கிறதுனால வேதம் மொத்தம் அவதான் அப்படிங்கிறத அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோன்னு 20வது பாட்டுல சொல்றார். அடுத்து 22வது பாட்டிலேயே மறையின் பரிமளமே அப்படின்னு சொல்லிடுறார். வேதத்தோட வாசம் வீசக்கூடிய பாதங்களை உடையவள்
எதோட வேதத்தோட வாசம் அம்பாள் மேல வீசுறதுன்னா அம்பாளும் வேதமும் ஒன்னோட ஒன்னாக இணைந்தவர்கள்ங்கிறத அவர் சொல்லாம சொல்றார். அடுத்து 55வது பாடல். அதுல அருமறையின் முன்னாய் நடுயங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை, முதல்ல சொன்ன மாதிரி மறையோட முதல்ல முடிவு நடுவு எல்லாத்துலயும் அம்பாளே இருக்காங்கிறத 55வது பாடல்ல சொல்றார். அடுத்து 71வது பாடல் வருது. அதுல அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள், 4 வேதங்களும் அவளோட பாதத்திலேயே விழுந்து கிடக்குன்னு 71வது பாடல். 77வது பாடல். செய்ரவி நான்மறை சேர்கின்ற திருநாமங்கள் செப்புவரே, அம்பாளோட திருநாமம் தான் 4 வேதத்திலையும் இருக்குன்னு சொல்லிடுறார். இப்போ எதிரணியில என்ன கேட்கலாம், என்னதான் இவ்வளோ வேதம் வேதம்னு நீ பேசினாலும் பெயர் என்னவோ அபிராமி அந்தாதின்னு தானே இருக்கு, வேத அந்தாதின்னு இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த அபிராமிங்கிற வார்த்தை எங்குமே வேதம் முழுக்க நிறைஞ்சிருக்குங்கிறத தான் செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரேன்னு சொல்லிடுறார். அடுத்து 99வது பாடல்ல புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை, மறை சொல்லிய வண்ணம் தான் அம்பாளை தொழணும் அப்படிங்கிறத 99வது பாடல்ல சொல்றார். அடுத்து இதுவரைக்கும் மறை அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே வைத்து அதுல எந்தெந்த விதமா அம்பாளை சொல்லியிருக்கார் பட்டர்னு பார்த்தோம். இப்போ வேதம்ங்கிற வார்த்தைக்கு வந்தா, விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. நமக்கு கொடுத்த நெஞ்சு எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டா, அந்த வேதம் சொன்ன வழியால அம்பாளை அடையறதுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்ற. இப்ப வேதம்ங்கிற வார்த்தையும் விட்டுட்டு சுருதி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் அப்படிங்கிற பாடல்ல இப்படி அபிராமி அந்தாதியில எங்க எப்படி எப்போ எடுத்தாலும் அது முழுக்க வேதத்தோட வடிவமா அம்பாள் இருக்கா, வேதத்துலதான் அம்பாள் இருக்காருன்னு பட்டர் சொல்றார். இப்போ அபிராமி அந்தாதியில பட்டர் சொன்னதையே மத்தவாளும் சொல்லியிருக்கா, அதையெல்லாம் பார்த்திடலாம். திருமூலர் திருமந்திரத்துல வேத சிறப்புன்னே ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்துல திருமூலர் சொல்றார், இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர் வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணும் ஆமே அப்படிங்கிறது தான் அந்த வேதசாரம். அதாவது வேதத்தோட புகழ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சர்க்கத்துல திருமூலர் சொல்றார், சொல்லழகு மிகுந்த வேதத்துக்குள்ள பகவான் மறைந்திருக்கானா, வேதத்தை மறையை தன்னோட மனதில் வைத்து சொல்லக்கூடிய அடியவர்களோட மனதில் மறைந்திருக்கிறானா, வேதத்தோட மறை பொருளாக அவன் மறைந்திருந்து அத்தனை பொருளுக்கும் சக்தியாக அவனே விளங்குகிறான் அப்படின்னு சொல்றார். ஆக மொத்தத்துல சிவனை சொல்ற மாதிரி வந்துட்டு கடைசியில அனைத்துள்ளும் சக்தியாக இருக்கிறான்னு திருமூலர் முடிச்சிடுறார். இதுல இருந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, வேதத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் சக்தி தான் இருக்காங்கிறத திருமூலரே நமக்கு சொல்லியிருக்கார். அடுத்து எனக்கு எதிரணியில சில கேள்விகள் இருக்கு. நான் மறையா அறையா அப்படின்னு பார்த்தேன்னா எதிரணிக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ சொல்லலாங்கிறதுக்காக நான் அபிராமி அந்தாதியில அம்பாள் எந்தெந்த கருவறையில எல்லாம் இருக்கா அப்படின்னு பட்டர் சொன்னதாக இருக்குன்னு நான் எடுத்து பார்த்தேன். அதுல எனக்கு கண்ணில் பட்டது 2 கோவில் தான். 100 பாடல்ல என்னோட சிற்றறிவுக்கு 2 கோவில தான் பட்டர் குறிப்பிட்டிருக்கார். அதுல கோவில் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம். அதை 2 பாடல்ல அவர் பாடியிருக்கார். முதல் பாடல்ல தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கட் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு அங்க ஏகாம்பரநாதர் மணல் லிங்கமா அம்பாள் வடிச்சு அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்போ கம்பா நதி பாய்ந்து வருது. அந்த நதியில எங்க சிவலிங்கம் கரைஞ்சு போயிடுமோன்ட்டு அம்பாள் ஓடி போய் கட்டி பிடிக்கிறா லிங்கத்தை. அப்ப அவ கட்டி பிடிக்கும் போது அவளுடைய முலை தழும்பும் வலை தழும்பும் அந்த லிங்கத்து மேல பதியறது. அந்த முலை தழும்பும் வலை தழும்பும் இன்றளவும் சுவாமியோட திருமேனியில நம்ம பார்க்கலாம். அதனாலதான் சுவாமிக்கு முலை தழும்பர் வலை தழும்பர்னு பேர். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சுவாமிக்கு ஏகாம்பரநாதருக்கு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாள் ஏலவார் குழலி தானே, அதை எப்படி காஞ்சி காமாட்சின்னு சொல்லலாம்னு பார்த்தா, ஏலவார் குழலி சன்னதியை நீங்க ஏகாம்பரநாதர் கோயில் முழுக்க தேடினாலும் பார்க்க முடியாது. சொல்ல போனா காஞ்சிபுரத்துல எந்த சிவன் கோயிலுக்குமே அம்பாள் சன்னதி கிடையாது. அத்தனை சிவன் கோயிலுக்கும் அம்பாள் சன்னதியாக சர்வ சைவ ஆலய ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் காஞ்சி காமாட்சி தான். அதனால அவர் சொன்னது இந்த காஞ்சி காமாட்சியை தான். அடுத்த பாடல்ல ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்தாய். காஞ்சிபுரத்துல அப்பா அதாவது பரமேஸ்வரன் ஒரு படி நெல்ல அளந்த அம்மா கையில கொடுத்துட்டு 32 அறத்தை நீ வளர்க்கணும்னு சொல்ற. அது பிரகாரம் காஞ்சி காமாட்சி இன்றளவும்
32 அறத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக தான் அவளுக்கு அறம் வளர்த்த நாயகின்னு பேர். ஆக மொத்தத்துல அபிராமி அந்தாதியில காஞ்சி காமாட்சிய சொல்ற. இப்ப எனக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, காஞ்சி காமாட்சியை பத்தி இவ்வளவு பெருமையா பட்டர் சொல்றாரு. அந்த காஞ்சி காமாட்சி எங்க இருக்கா? அவள் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்துக்கு என்ன பேர்? காயத்ரி மண்டபம்னு பேர். நீங்க என்னதான் அறையில அம்பாளை பூட்டணும்னு நினைச்சாலும் அந்த அறையாக இருக்கிறதும் எங்க மறைதான். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். அடுத்த திவ்ய தேசம், அதாவது திவ்ய தேசம்னா பெருமாளை தான் சொல்லணும்னு இல்லை, அம்பாளையும் சொல்லலாம் இல்லையா? அடுத்த திவ்ய தேசமா இவர் சொல்றது யார் அப்படின்னா மதுரை மீனாட்சிய. கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்படவியில் பண்களிக்கும் குழல் வீணையும் கையும். கடம்பாடவியில் அம்பாளை கண்டேன் அப்படிங்கிறார் பட்டர். கடம்பாடவின்னா என்ன அப்படின்னா கடம்ப மரங்கள் நிறைந்த இடம், அதுல மாதங்கி வடிவத்துல நான் அம்பாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். ஆக மொத்தத்துல இதுல சூசகமா மதுரை மீனாட்சிய சொல்றார். சரி, மதுரை மீனாட்சிய சொல்றாரே, மதுரை மீனாட்சி மட்டும் என்ன எங்க வேதம் இல்லாம வந்தவளா என்ன? அகஸ்தியர் வரார், மலையத்வஜ பாண்டியனுக்கு குழந்தை இல்ல, அதனால என்ன பண்றார்? அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்றார். அந்த யாகத்தோட அக்னியில வந்தவளை தானே நீங்க கர்ப்ப கிரகத்துல நிக்க வைத்திருக்கீர். ஆக மொத்தத்துல மீனாட்சி பூமிக்கு வந்ததும் எங்களோட மறையினால தானே. அதை எப்படி நம்ம மறக்க முடியும்? சொல்ல போனா அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் சாமவேதத்துல சொல்லப்பட்ட முக்கியமான யாகங்கள். ஆக அதுவும் அந்த மீனாட்சியும் எங்களுடைய வேதத்துடைய பலனாகவே வந்தாள். சரி, அடுத்து காமாட்சி மீனாட்சிய சொல்லிட்டோம். அதே அக்ஷியில விசாலாட்சியையும் எடுத்துப்போமே. காசியில இருக்கா. காசியில இருக்கக்கூடிய விசாலாட்சி என்ன பண்றா? காசியில ஏதாவது ஒரு ஜீவன் மரிச்சு போனான்னா அந்த ஜீவனை எடுத்து அம்பாள் தன்னோட மடி மேல வச்சுண்டு தன்னோட முந்தானையால விசிறுவாளாம். அப்போ அப்பாவான பரமேஸ்வரன் அந்த மரித்த ஜீவனுடைய வலது காதுல தாரக மந்திரமான நமசிவாய மந்திரத்தை ஓதுவாராம். இந்த நமசிவாயங்கிற மந்திரம் ஸ்ரீருத்ர சூக்தத்துக்குள்ள நமசிவாய சிவதராய அப்படின்னு ரொம்ப மறைவா மறைக்கப்பட்டு வைத்த ஒரு மறைப்பொருள். ஆக காசியில இருக்கக்கூடிய விசாலாட்சியுமே எங்களுடைய மறைப்பொருளை தான் உலகம் முழுக்க சொல்லின்னு இருக்கா. இப்படி எந்த கோவில் எடுத்து பார்த்தாலும் நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, அபிராமி அந்தாதியில அபிராமிய தானே சொல்லணும் அப்படின்னு. சரி, அபிராமி அந்தாதியில அபிராமிய பத்தி சொல்லணும்னா அதுவும் எங்க மறையினால தானே வந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபிராமிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அத்தனை குருமகான சன்னிதானம் எல்லாம் வந்து நின்று அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சார். அந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது? வேத மந்திர ஒலிகள் முழங்க அம்பாளோட சாண்டித்யத்தை அக்னி மூலமா கலசத்துல ஏத்தி கலசத்து மூலமா அம்பாள் மேல ஏத்துனதுனால தானே அபிராமி கோவிலே இருக்கு. ஆக வேதம் இல்லாம அபிராமி கோவில் எங்க இருக்கும்? அபிராமி இருக்கக்கூடிய கருவறை எப்படி இருக்கும்? இது என்னோட அடுத்த கேள்வி. சரி, இப்போ நான் இதுவரைக்கும் அபிராமி அந்தாதிக்குள்ளேயே சுத்தின்னு இருந்தேன். இப்ப அதை விட்டு கொஞ்சம் வெளியில வரேன். சாக்தத்துல ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு கிரந்தமா இருக்கக்கூடியது லலிதா சஹஸ்ரநாமம். அதுல 338வது நாமம் வேத ஜனனி அப்படிங்கிற நாமம். வேதத்திற்கு தாயாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு. தாயும் பிள்ளையும் ஒன்னே அப்படிங்கிற பாவத்துல இதை எழுதியிருக்கார் அப்படின்னு தான் பாஸ்கராயர் தன்னோட உரையில எழுதுறார். அடுத்து வேத வேத்யா அப்படிங்கிற நாமம் 335வது நாமம். இந்த நாமத்துல பாஸ்கராயர் என்ன பொருள் எழுதுறாருன்னா வேதத்தினால் போற்றப்படக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்றார். அடுத்து மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா அப்படிங்கிற நாமம் வருது. தேவர்களுக்கெல்லாம் பண்டாசுரனால பிரச்சனை வந்த போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு அவ கஷ்டப்பட்ட போது ஹிமாச்சல பர்வதத்துல போய் மகாபைரவரை முன்னிறுத்தி மகாபைரவர் வேத மந்திரம் சொல்லி யாகம் செய்து அந்த யாகத்தின் உள்ளிருந்து வந்தவள் தான் லலிதா சஹஸ்ரநாமத்துடைய நாயகியான லலிதா தேவியே. அததான் சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படிங்கிற 4வது நாமமும் சொல்றது. அதே மாதிரி அம்பாளுக்கு ஸ்ருதி அப்படின்னே பேருண்டு. ஸ்ருதினா காதால கேட்டு, காதால ஒருத்தர் சொல்றதை கேட்டு அந்த கேட்ட மனிதர் இன்னொருத்தருக்கு சொல்ல அதை அவர் காதால கேட்டு இப்படி வழி வழியா கேட்டு கேட்டு வந்ததுனால வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். அந்த வேதத்துடைய பெயரான ஸ்ருதி அப்படிங்கிற பெயரை அம்பாளுக்கும் வச்சுட்டதுனால அம்பாளுக்கும் வேதத்துக்கும் வேற வேற வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத இங்க சொல்ல வரா. அடுத்து ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா அப்படின்னு 929வது நாமம். இதுல வேதத்தில் புகழப்படக்கூடிய பெருமையை உடையவளே அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சாமகான பிரியான்னு ஒரு நாமம் வருது. 909வது நாமம் சாமகானத்தின் மீது விருப்பம் உடையவளே அப்படின்னு. இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டாலும் அங்கேயும் வேதத்துலதான் அம்பாள் இருக்கான்னு சொல்லப்படுறது. சரி, நான் அடுத்து புராணங்களுக்குள்ள போறேன். கூர்ம புராணம்னு ஒரு புராணம் இருக்கு.
அதுல ருச்சோ யஜூம்ஷி ததைவா தர்வாணிச்ச பிரம்மண சகஜம் ரூபம் நித்யைஷா சக்தி ரவ்யயா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வருது. அதுல என்ன சொல்றது அப்படின்னா, நித்யைஷா சக்தி ரவ்யயா, ரிக் யஜுர் சாம அதர்வணம்னு சொல்லப்படக்கூடிய 4 வேதங்கள்லையும் அம்பாள் தான் இருக்கான்னு கூர்ம புராணம் சொல்றது. அடுத்து மார்க்கண்டேய புராணத்துல இருக்கக்கூடிய தேவி மகாத்மியத்துக்கு வரேன். அதுல சப்தாத்மிகா சுவிமலார்க்கிய ஜுஷாம் நிதானா அப்படிங்கிற ஸ்லோகத்துல சப்தாத்மிகா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துல 4 வேத வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கான்னு மார்க்கண்டேய புராணத்துல வருது. அதே மார்க்கண்டேய புராணத்துல யாதேவி சர்வபூதேஷு ஸ்ருதி ரூபேண சம்ஸ்திதா, எந்த தேவி வேதத்தின் வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை நான் சரணாகதி பண்றேன்னு தேவர்கள் எல்லாம் சொன்னதாக மார்க்கண்டேய புராணத்துல வருது. அடுத்து தேவி புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுல ஸ்மிருதி சம்ஸ்மரணாத் தேவி, அதாவது வேதத்தை நினைக்கும் போதையெல்லாம் தேவியை நினைத்ததாக பொருள் அப்படின்னு தேவி புராணம் சொல்றது. சரி, நான் கீதைக்கு வரேன். அடுத்து பகவத்கீதையில அதுல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், வேதை சர்வம் அகமேவ வேத்யா, வேதம் முழுக்க என்னோட புகழ் தான் இருக்கு, வேதம் முழுக்க நான் தான் போற்றப்படுகிறேன் அப்படின்னு சொல்றேன். சரி, அடுத்து நான் சௌந்தர்ய லஹரிக்கு வரேன். சௌந்தர்ய லஹரியில ஸ்ருதீனாமூர்தானே தததி தவயௌ சேகரதையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ஸ்ருதின்னு சொல்லப்படக்கூடிய வேதத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பாதங்களை உடையவளேன்னு ஆச்சாரியர் அம்பாளை விழித்து அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை கொண்டு போய் அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தோட நம்ம பொருத்தலாம். என்ன பொருத்தலாம் அப்படின்னா, ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகா அப்படின்னு. அதாவது திருமணமான பெண்கள் தன்னோட வகுட்டுல குங்குமம் வச்சுப்பா. அந்த இடத்துக்கு பேரு சீமந்தம் அப்படின்னு பேர். ஒரு பொண்ணுக்கு தலை பிரசவம் நடக்க போறதுன்னா அப்ப அவளுக்கு 7வது மாசத்துல அந்த வகுட்டுல மூலிகையை வச்சு மந்திர ஜலத்தால அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனாலதான் அதுக்கு சீமந்தம் அப்படின்னு பேர். ராமர் கடலை கடக்கிறதுக்காக பாலம் கட்டுறாரு இல்லையா, அந்த பாலம் கட்டுறது எப்படி இருந்ததுன்னு வேதாந்த தேசிகர் சொல்றாருன்னா, சீமா சீமந்தித சமுத்திர, சமுத்திரத்துக்கு வகுடு போட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்றார். சீமா சீமந்தித அந்த வார்த்தையை கவனிக்கணும். அது போல வேதம் அப்படிங்கிற பெண், அந்த பெண்ணுடைய வகுட்டுல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய குங்குமத்தினுடைய வடிவமாக அம்பாளுடைய பாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதையே ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கா. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ எதிரணியில என்ன கேட்கலாம், வேதம் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துடுறதா, எல்லாராலையும் வேதம் சொல்ல முடியறதா? முடியலையே. அப்ப எல்லாரும் போய் பகவானை அடையணும் அப்படின்னு கேட்டா கர்ப்ப கிரகத்துல தானே முடியும் அப்படின்னு கேட்டா, நீங்க இப்படி யோசிக்கிறத அம்பாள் யோசிக்காம இருப்பாளா? அவ யோசிச்சுட்டா முதல்லயே. 4 வேதம் எல்லார்கிட்டையும் போக முடியாதுங்கிறதுக்காக தான் 2 இதிகாசத்தை கொடுத்தா. 2 இதிகாசம் எல்லார்கிட்டையும் போய் சேரலன்னு 18 புராணங்கள் கொடுத்தா. 18 புராணங்கள் எல்லார்கிட்டையும் போய் சேரலன்னதும் 7வது நூற்றாண்டுல அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தரை கொடுத்து தமிழ்ல வேதம் பாட வச்சாலே. அது போதாதா? ஆக மொத்தம் சமஸ்கிருதத்துல மட்டும் படிச்சாதான் வேதம்னு இல்ல, தமிழ்லையும் வேதம்னு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதின்னு அத்தனையும் இருக்கு. அந்த அபிராமி அந்தாதியோட பெருமையை பேசுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஆக அபிராமி அந்தாதியும் ஒரு வேதத்தினுடைய வடிவம், வேதத்தோட சாரம். அதை நம்ம மறுத்திட முடியாது. இதையெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல எப்படி ஆச்சாரியரோட ஸ்லோகத்தை சொன்னேனோ முடிவுலையும் அது மாதிரி ஆச்சாரியரோட ஸ்லோகத்தை சொல்லியே முடிக்கிறேன். பட்டந்து சாஸ்திராணி யஜந்து தேவான்னு குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்திஹி ந சித்தியந்தி பிரம்ம சதாந்தரேபி. வேதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதுதான் அம்பாளோட பாதம்னு தெரிஞ்சுண்டு அவளை சரணாகதி பண்ணலன்னா, பட்டந்து சாஸ்திராணி யஜந்து தேவான், எத்தனை சாஸ்திரங்களை படிச்சு எத்தனை கர்மாக்கள் பண்ணி எத்தனை பூஜைகள் பண்ணாலும் நம்மளுக்கு கோடி பிரம்மாவோட ஆயுளானாலும் பகவானை அடைய முடியாது அப்படின்னு பகவத் பாதர் சொல்றார். அதுலயும் வேதத்தை அறிந்தால்தான், வேதத்துடைய பொருள் அம்பாள்னு அறிந்தாதான் முக்தி அடைய முடியும்னு பகவத் பாதரே சொல்லிட்டாருன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா பெரியவா மன்னிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அற்புதமா ஒரு பெரிய கன மழை மாதிரி ஒரு விருஷ்டி ஒண்ணு வந்துடுத்தீங்க. அதுவும் வேத விருஷ்டியா இருக்கு. வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாமோ அது மாதிரி அழகா தொகுத்து, இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வவாலாம் என்ன கவுண்டர் கேட்கறதோ அது எல்லாத்துக்கும் தானே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தானே அதுக்கு ஆன்சர் பேப்பரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார்.
அதுதான் வந்து இதுல ரொம்ப விசேஷமானது தான் நான் பாக்குறேன். வேதத்தை விட்ட அறம் இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். இந்த வேதம்ங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆரம்பம், பேஸு. நம்ம அதை வச்சுதான் நம்ம வந்து பெரிய கட்டடம் கட்டுறோம். இந்த வாழ்க்கைங்கிற பெரிய கட்டடம் இருக்கு. ஃபவுண்டேஷன் கண்ணுக்கே தெரியாது. மறைச்சு இருக்கு, மறைந்து இருக்கு, மறைபொருளா இருக்கு. அதுதான் வேதம். அதனாலதான் அது மறைன்னு இருக்கு, குக்கியமா இருக்கு, ரொம்ப ஒசத்தியா இருக்கு. அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து இந்த வாழ்க்கையோட போக்குல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வேதத்தினுடைய ஒரு உண்மையையும் வேதத்தினுடைய வலிமையையும் நாம புரிஞ்சுக்கிறோம். இவர் கொடுத்திருக்கிற இந்த ஆர்குமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணிருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமா இருக்கு. எத்தனை வந்து விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. திருமூலரை கூட்டுன்னு வந்திருக்காரு அவருக்கு சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்பாளை வந்து எந்தெந்த கோவில்லாம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காரு. இது காஞ்சிபுரத்துல இருக்கிற அம்பாளை, அப்புறம் மதுரையில இருக்கிற மீனாட்சிய, இப்படி எல்லாரையும் கடைசியில காயத்ரி மண்டபம்ங்கிறது எங்கப்பா இருக்கு, அது வேதம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப மறையில தானே இருக்கா அம்பாள் அப்படின்னு. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மறையில இல்ல அப்படின்னு அம்பாள் எப்படி சொல்ல முடியும்? அம்பாளை தெரிஞ்சுக்கிறதே மறையினாலதானே அப்படிங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து வாக்குல இருந்து வந்த அந்த வார்த்தைகளை கூட்டின்னு வந்திருக்காரு. ஆனா இவா என்ன சொல்லுவா அப்படின்னா, இவாளும் சொல்லணுமே ஏதாவது இல்லையா? மறையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானா அப்புறம் நம்ம எப்படி வந்து அடுத்த ஆர்குமெண்ட்க்கு போறது? அதனால மறை எங்க இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்துரும். மறை எங்க இருக்கு? மறை நம்ம அறைக்குள்ளதானே இருக்கு. மறை நம்ம வெளியில இருக்குமா என்ன? நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோம். இப்ப ஸ்ருதின்னு சொன்னோம். ஸ்ருதின்னு சொன்னா என்ன? ஒருத்தர் சொல்றா, இன்னொருத்தர் என்ன பண்ணுவா? கேட்கிறாளே, கேட்டு எங்க போறது? உள்ளதானே போறது, அறைக்கு தானே போறது. அறையில இருந்து மறுபடியும் அது வாயில வர வேண்டாமா? அதனால ஸ்ருதி ஸ்மிருதி அனுத்தமா அப்படின்னா அம்பாள் சும்மா சாதாரணமாவ அனுத்தமா. அவ ரெண்டுத்துக்கும் ஏதாவது அவளை வந்து இன்னொன்னுக்கு உபமானம் சொல்லவே முடியாது. அவ வந்து இதுலதான் இருக்கா அதுலதான் இருக்கா அப்படின்னு நாம எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு அம்பாள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சரா நம்மளுக்கு விரிச்சு காமிக்கிறா. இப்போ அடுத்தது இப்போ மறை அப்படின்னு பேசுறதுக்காக வரப்போறா. அந்த மனோன்மணியையே மனசுல வச்சுக்கிட்டோம். ஏன்னா எவரே சொல்றார், வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. எங்க இருக்கா மனோன்மணி? மனசுலதான் இருக்கா. மனசுலதான் உண்மணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரத்துல அப்படித்தான் சொல்லியிருக்கு அம்பாள். அதனால அப்படி இருக்கா அப்படிங்கிறத பேசுறதுக்காக, இன்னும் அழகான வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்காக இவருக்கு வந்து ஒரு அழகான அடைமொழி இருக்கு. இதற்கு என்ன அடைமொழி அப்படின்னு சொன்னா, கதை சொல்லி அப்படின்னு அடைமொழி. இந்த கதை சொல்லின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா இவா போரே அடிக்க மாட்டா. எப்படியும் ஏதாவது ஒரு கதை சொல்லுவா, நம்ம ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு தானே. நமக்கு எல்லாருக்கும் சின்ன குழந்தையில இருந்தே கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்தையுமே கதையா சொன்னா நல்லா இருக்கும். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணினார்? பெருசா பாரத போர் பண்ணினார் அப்படின்னு சொன்னா ரசிக்கிறாளா? இல்ல, அவன் சின்ன குஞ்சு கிருஷ்ணனா வந்து அந்த நவநீதங்களை எல்லாம் திருடிக்கிண்டு எல்லாரோட வீட்லயும் போய் எல்லார் தயிர் பானையும் உடைச்சான்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். பாகவதம் தான் எல்லாருக்கும் ரொம்ப ரசிக்கிறது இல்லையா? அதனாலதான் நிகம கல்பத்தரோ கலிதம் பலம் அப்படின்னு. அப்படி இந்த எல்லா வேதங்களுடைய சாரமாக இருக்கு அந்த பகவானுடைய சரித்திரங்கள் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இவரும் அழகா கதையா சொல்ல போறாரு நமக்கு. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாலியா வெயிட் பண்ணலாம் இவரோட ஆர்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு. இவர் வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கார். நிறைய கதைகள் எல்லாம் கதை மூலமாக நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். நிறைய பிரவச்சனங்கள் பண்ணிட்டு இருக்கார். இவரோட பேர் வந்து அருண் வெங்கட்ராமன். இப்ப இவர் வந்து நம்மளோட பேச போறார். மறை இது வந்து அறை அப்படிங்கிற ஒரு அணிக்காக இவர் வந்து பேச போறார். பூத்தவழே புவனம்பத்தினான் கையும் பூத்தவண்ணம் காத்தவழே பின் கறந்தவழே கரை கண்டனுக்கு மூத்தவழே என்றும் மூவா முகுந்தற்கிடையவழே மாத்தவழே உண்மை என்று கற்றோம் வந்து ஆபிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு சஹஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு அனுபவம். அதாவது புல்லுக்கும் அவள்தான் தாய், பெரிய மனுஷனுக்கும் அவள்தான் தாய், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடியது அந்த பராபட்டாரிக்கை தான். அப்பேற்பட்ட அந்த அம்பிகையுடைய பாதகமலங்களை பணிந்து அபிராமி அந்தாதியை பேசு பொருளாக வைத்து அந்த அபிராமி அந்தாதியின்படி அம்பிகையின் இருப்பிடம் அறையா மறையா என்ற இந்த கலந்துரையாடலில் அடியேன் அபிராமி அந்தாதியின்படி அம்பிகையின் இருப்பிடம் அறையே அப்படின்னு அடியனுடைய கருத்துக்களை இங்க வித்வான்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன். அடியனுக்கு முன்பு மகேஷன் நான் பேசினேன். அவருடைய ஞானத்திற்கு அடியேன் நமஸ்கரிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஞானம். அந்த ஞானம் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. நான் வந்து ஒரு அசம்ஷன் சொல்றேன், அந்த அசம்ஷன் கரெக்டா இருக்கணும்னு நான் பகவானை பிரார்த்தனையும் செய்வேன். பொதுவாக இந்த போன்ற ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா,
தினமும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு தினமும் பகவானை போய் கோவில்ல தரிசனம் பண்றவாளுக்கு தான் இந்த ஞானமானது வரும். மகேஷன்னா அறையில் இருக்கக்கூடிய தேவியின் அனுகிரகத்தினாலதான் மறைய பத்தி இப்படி அருவியாக பேசி இருக்கிறார். எனவே அறையில் இருக்கக்கூடிய தேவி அனுகிரகம் செஞ்சதுனாலதான் இவருக்கு மறை தெரிந்தது. நம்ம எல்லோருக்குமே அதுதானே. அவரே சொன்னார், எல்லோருக்கும் மறை போய் சேருமா, அதனால்தான் ஞான சம்பந்தரை அனுப்பினார் அம்பாள், சங்கரரை அனுப்பினார், எத்தனையோ பேர் அனுப்பினார். சடகோபருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேதம் தமிழ் செய்த மாறன்னு பேரு. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் படித்தினார்கள் வேதத்தை. நான் இல்லை என்றே சொல்லவில்லை. நம்ம மதத்திற்கு பெயரு வைதீக மதம் என்று பெயர். ஏன் அந்த பெயர் வந்தது? வேதத்தை அனுஷ்டித்து அது பிரகாரம் வழி நடத்ததுனாலே வைதீக மதம். புத்த மதம் சமண மதம்லாம் வேதத்தை எதிர்த்தது. அதுதான் ஆழ்வார் பாசுரம் புத்தோடு சமணம் எல்லாம் அப்படின்னு வரும். ஏன்னா அவள்லாம் நமக்கு அகைன்ஸ்டா வேதத்தை சூன்யமான ஒரு விஷயம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் வேதத்தை அனுஷ்டித்து தெய்வத்தின் அனுகிரகத்தை நாடுவதினாலே நமக்கு வைதீக மதம் என்று நமது சனாதன தர்மத்திற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த வைதீக மதத்தில் கண்டிப்பாக அம்பிகை வேதத்தில் இருக்கிறாள், மறையில் இருக்கிறாள். நாங்கள் அது இல்லை என்றே சொல்லவில்லை. அவளை மறையில் இல்லை என்றும் சொல்ல முடியாது. நடுவர் அம்மா சொன்ன மாதிரி அவள் அங்குதான் இருக்கிறாள். ஆனா அபிராமி அந்தாதியை பேசு பொருளாக வைத்து பார்க்கும் போது மறையில் இருக்கக்கூடிய அன்னை அறையில் இருந்து அனுகிரகிப்பதால் தான் நமக்கு மறை புரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அறை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு தெளிவு தரணும். அதாவது பொதுவாக அறை என்றால் கர்ப்ப கிரகம் என்று நாம் புரிந்து கொண்டோம். அந்த கர்ப்ப கிரகத்தை மட்டும் நாம் வைத்துக் கொள்ள முடியாது. மனதுக்குள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை அறையை நாம் பார்க்க வேண்டும். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் உணர வேண்டும். அம்மா நான் வரும்போதே கதை சொல்வேன் என்று என்னை சொன்னார்கள். அதனால அவசியமாக ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது, அடியேன் ஒரு கதையை இப்போது சொல்லி ஆக வேண்டும் என்று. அடியேன் இருப்பதோ காவேரி கரையிலே பல வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்திலே பெருமாளுக்கு தளிகை கைங்கரியம் செய்து கொண்டிருந்த வரதன் என்று ஒருவர் இருந்தார். இந்த வரதன் என்பவர் ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய ஸ்திரீ திருவானைக்கோவிலில் அம்பிகைக்கு நிருத்திய கைங்கரியம் செய்யக்கூடியவளை காதலித்தார். ஆகையால் இந்த நிருத்திய கைங்கரியம் செய்யக்கூடிய ஸ்திரீதான் எனக்கு முக்கியம் என்று நினைத்து போயும் ஒரு பெண்ணிற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவரான அவர், அந்த காலத்திலே வைஷ்ணவ சைவ வேறுபாடுகள் எல்லாம் பார்க்கப்பட்ட அந்த காலத்திலே திருவரங்கத்திலிருந்து திருவானைக்கோவிலுக்கு வந்து விடுகிறார். எங்க போனாலும் எல்லாருக்கும் தேவையான விஷயம் சமையல் தான். ஏன்னா சமையல் செஞ்சு அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியங்கள்லாம் செய்ய வேண்டியது வரும். அங்கு வந்து விடுகிறார். இங்க நீ வைஷ்ணவன், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறார். இவர் சைவராகவே மாறி அங்கு கோவில்ல மடப்பள்ளி கைங்கரியம் செய்கிறார். ஒரு முறை அம்பாள் நகர்வலம் போய் வரும் பொழுது அவளுடைய தாம்பூலத்தினால் அனுகிரகித்து அவர் காலமேக புலவராக மாறி அம்பிகை மீது பல பாடல்களை பாடி அனுகிரகிக்கிறார். இந்த விஷயம் எப்படி நடந்தது? அறையில் இருக்கக்கூடிய அம்பிகையின் அனுகிரகத்தினால் நடந்தது. மறையில் அவள் இருக்கிறாள் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. அம்மா சொன்ன மாதிரி ஸ்ருதிஸ்மிருதிர் அனுக்தமா என்று அவளுக்கு பெயர். அண்ணா லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து எடுத்துக்காட்டுகளை சொன்னார். நானும் சொல்றேன், அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனிய திவ்ய விக்கிரகா. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் செய்தவர்களுக்கெல்லாம் இவள் தாய். அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் திவ்ய விக்கிரகமாக இருக்கிறாள். நம்ம எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லோருக்கும் ஞானம் இருந்தது. என்ன, எல்லோருமே பகவத்பாதத்தை, எல்லோருக்குமே மோட்ச சாயுஜ்யத்தை அம்பாள் அருளி விடுவாள். ஆனால் பாமரரும் அறிவது அம்பிகையை எவ்வாறு அறிவது? அவளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்படி அவள் கரும்பு வில்லும் சேர்த்தாளை இவ்வாறு காட்சி தர அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் நம்மளால அம்பிகையை நினைத்து தியானத்திலோ உபாசனையிலோ அமர முடியும். அவள் வேதத்தில் சொல்லப்பட்டவள், வேதங்கள் 4 காண முடியாதவள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய டிஸ்கிரிப்ஷனே இல்லைன்னா நம்மளால அவளை தியானிக்கிறதே மிகவும் சிரமமாக போய்விடுகிறது. எனவே பாமரருக்கு புரியும் வகையில் இருக்கக்கூடியது அச்சாவதார திருமேனியாக அம்பிகை இருக்கக்கூடிய அறைதான். அந்த அறையில் இருக்கக்கூடிய அம்பிகை அனுகிரகித்தால் தான் நம் மறையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் மறையை புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது மறையை சொல்வதற்கு தான் நியமனம் தேவை. ஆனால் மறையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அபிராமி பட்டர், ஆழ்வார்கள் அனைவருமே மறையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தமிழ்படுத்தினார்கள். எனவே மறையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ளணும்னா கூட அறையில் இருக்கக்கூடிய அவளது அனுகிரகம் தேவை என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அண்ணா பல பாடல்களை எடுத்துக்காட்டாக பாடி என்னுடைய வேலையும் எழுதி செய்து விட்டார். இந்த பாடல்கள்ல தான் அம்பிகையை பற்றி, அம்பிகையுடைய அறையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்று.
முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அபிராமி பட்டர் எந்த நிலையிலே அபிராமி அந்தாதி பாடினார் என்று. மறையில் சொல்லப்பட்ட அன்னையை நினைத்து பாடினார். ஆனால் எவ்வாறு என்றால், அறையில் இருக்கக்கூடிய அந்த அபிராமி அன்னையை நினைத்து 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 தன் மனதுக்குள் இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகமான தனது ஹிருதயத்திலே அம்பிகையை தியானித்து 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 கண்ணை திறந்தார்னா அவருக்கு தெரியக்கூடிய அனைவரும் அம்பிகையாக, மீனாட்சியாக, காமாட்சியாக, லலிதா பரமேஸ்வரியாக தெரிந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய அந்த நிதித்தியாசனம், அந்த உபாசனை. அதாவது அவர் யாரை கண்டாலும், நம்ம எல்லாம் இப்ப ஒருத்தரை பார்த்தா இவர் நமக்கு 10,000 ரூபாய் பாக்கி தர வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைப்போம். இவர் நேத்தம் நம்மளோட சண்டை போட்டவர் அப்படின்னு நினைப்போம். இவர் நம்மளை பத்தி அன்னைக்கு தவறாக பேசினவர்னு நினைப்போம். யார் ஒருத்தர் மேல நல்ல ஒப்பீனியன் இருந்ததுன்னா இவர் நல்லவர் அப்படின்னு நினைப்போம். இப்ப ஆதித்யானாவை பார்த்தா இவர் திருவனந்தபுரத்துல இருக்கிறவர், பத்மநாப சகோதரின்னு என்னைக்கும் அம்பாளை சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நினைப்போம். ஆனா எப்பொழுதுமே கண்ணை திறந்தாலே அம்பாளாக தெரிகிற அளவிற்கு ஒருத்தருக்கு உபாசனை இருந்திருக்கிறது என்றால், அறையில் இருக்கக்கூடியவளை தியானம் செய்ததினால்தான் மறையை அதாவது வேதம் அவளை சொல்லதான் வர்றது. ஆனால் வேதமே அவளை முழுமையாக வர்ணித்தோமா அப்படின்னு ஒரு இடத்துல கலங்குறது. ஏன்னா அவள் வேதமே சொல்றது இவளுடைய பராக்கிரமங்கள், அனுக்கிரகங்கள், காருண்யம், வாத்சல்யம் இது எல்லாத்தையும் முழுசையா சொல்லிட்டோமா அப்படின்னு வேதமே ஒரு இடத்துல யோசிக்கிறது. அந்த அளவு பராக்கிரமம் கொண்டவள், அவளுடைய வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு பராக்கிரமத்தை கொண்டவளாக அம்பிகை இருக்கிறார். அடியேனும் சில அபிராமி அந்தாதி பாடல்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பட்டர் பாடிய அந்தாதியை எப்படி பாடினார் அப்படின்னா, அறையில் இருக்கக்கூடிய அன்னையை தன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அறையில் பாவித்து தியானித்து அதற்கு பிறகுதான் அவருக்கு அந்தாதி பாடினார். அவர் அந்தாதி பாடும்போது பல பாடல்கள்ல பார்க்கலாம். இந்த கேசாதி பாத வர்ணனை, பாதாதி கேச வர்ணனைகள், அவளுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பற்றிய வர்ணனைகளை பல இடத்திலே பட்டர் கொடுத்திருக்கிறார். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணியும் திரிபுர சுந்தரி ஆவதறிந்தரனே அப்படிங்கிறார் 2வது பாடல்லையே. இதுலயே சொல்றார், பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும், ஸ்ருதிகளுடைய ஆணி வேராகவும் இருக்கக்கூடியவள், ஸ்ருதிகளுடைய கிளையாகவும் இருக்கக்கூடியவள், எல்லாமே இவள் தான் அப்படின்னு சொல்லிட்டோ கரெக்டா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றார், கருப்பு சிலையும். கருப்பு சிலையாக அறையிலே அனுகிரகிக்க கூடியவள், இந்த கருப்பு சிலையாக கர்ப்ப கிரகத்திலே அனுகிரகிக்க கூடியவள் அப்படின்னு சொல்லி இந்த அறையில் வீற்றிருக்கிறாள் அம்பாள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். அதே போல நமக்கு அடுத்ததாக பார்த்தா 20வது பாடல், உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதன் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே. நாராயண பட்டத்திரள் நாராயணியத்தை சொல்றச்ச குருவாயூரப்பர்கிட்ட கேட்டாராம், குருவாயூரப்பா நீ இப்படி செஞ்சியோ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆமாம்னு குருவாயூரப்பன் ஆக்ஞா பண்ணானாம். அது போல செஞ்சியோன்னு கேள்வியாக கேட்டுதான் பட்டத்தில் நாராயணியத்தை பண்ணியிருப்பார். இந்த ஒரு பாடல்ல பட்டர் இப்படி பண்றார், அம்மா நீ அப்படி இருந்தியேன்னு ஒவ்வொரு கேள்வியாக அம்பிகையை பார்த்து கேட்கிறார். அதாவது அந்த கோவில்ல வீற்றிருக்கக்கூடிய பரமசிவனுடைய ஒரு பாகத்தை கொண்டவளாக இருக்கிறியே, அந்த பெரிய சந்திரனுடைய பிரகாசத்துக்கு ஒத்தவளாக இருக்கிறியே, தாமரை முகம் போன்றவளாக இருக்கிறியே, அன்னைக்கு தேவர்களுடைய செல்வமெல்லாம் மூழ்கி போனதே, அந்த தேவர்களுடைய அந்த செல்வங்கள்லாம் மறைந்து போன அந்த பார்க்கடலோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ அப்படிங்கிறார். அதாவது கஞ்சமோ, அதாவது உன்னுடைய கர்ப்பகிரகம் என்னுடைய ஹிருதயம் தானோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது அப்பனா ஹிருதயத்திலே அம்பாள் இருந்தால்தான் நம்மளால மறையையும் புரிந்து கொள்ள முடியும், அவளை நம்மளால் பார்க்க முடியும் என்பதை இந்த பாசுரம் மூலம் தெளிவுபடுத்தி விடுகிறார் பட்டர். அதற்கடுத்து அடியன் சொல்ல போறது எல்லோருக்கும் தெரிந்த, அனைவரும் நம்மளுடைய பாராயணத்திலே எந்த அபிராமி அந்தாதி 100 பாசுரங்களை சொல்லாவிட்டாலும் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படிங்கிறார். இந்த கடை கண்களே அப்படிங்கிற வார்த்தைய பட்டர் சொல்றாரு. எப்படி சொல்றார்? அம்பாளுடைய அந்த காருண்ய பாவம் எங்க இருக்குன்னு பார்த்தா அவளுடைய கண்ல இருக்கு.
மீனாட்சியா இருக்கிற அம்பாள். எப்படி மீனாட்சி எப்படி இருக்கான்னா, மீன் எப்படி தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றுமோ அது போன்று காப்பாற்றக்கூடிய ஒரு மனோபாவம். அதனால அவ கண்களாலேயே அனுகிரகிக்கிறாள். அந்த கண்களாலேயே அனுகிரகிக்கக்கூடிய மீனாட்சியாக விசாலாட்சி, விசாலமான நேத்திரம் கொண்டவள், காசியிலிருந்து லோகம் முழுத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடியவள். அவளுக்கு விசாலமான நேத்திரம் இருப்பதினாலே விசாலாட்சி என்ற பெயர். அப்படி விசாலமான நேத்திரம் கொண்டவளான விசாலாட்சியாக அவளுடைய கடை கண்கள் எப்பேற்பட்டது. வேற எதுவுமே தேவையில்லை, நமக்கு மறை தெரிய தேவையில்லை, மறையுடைய கருத்துக்கள் தெரிய தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. கர்ப்ப கிரகத்தின் முன்பு நின்று பரிபூர்ணமான பக்தி செஞ்ச அம்மா நீயே எங்களை அனுகிரகிக்கணும், அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் நின்றாள். அவளது கடைக்கண்ணினாலே மறையின் பொருளையும் நமக்கு தந்து விடுவாள். எனவே அம்பிகையின் இருப்பிடம் என்று பட்டர் சொன்னது கர்ப்ப கிரகமே. அவர் அந்த அறையை மட்டும் சொல்லவில்லை, இந்த அறையையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். இதுவே அடியனுடைய கருத்து. அதனால்தான் பிரதிபன் முக்கிய ஆராத்யா திதிமண்டல பூஜிதா என்று திதிகளாலே பூஜிக்கப்படக்கூடிய ஒரு தாய் அவள் திதியே மாற்றி படைத்தாள். யாருக்காக? பட்டருக்காக மாற்றினாள். எதற்கு என்றால் அவருடைய இந்த நிதித்தியாசனம், அவர் மறையில் கண்ட அன்னையே அறையில் கண்டு மறையில் கண்டார் என்பதினாலே. எனவே அம்பிகையின் இருப்பிடமாக அறை இருக்கிறது. அபிராமி அந்தாதியின் பிரகாரம் அறையில் இருப்பவளின் அனுகிரகத்தினால்தான் நம்மால் மறையை உணர முடியும் என்ற அடியனுடைய கருத்தை இங்கு சமர்ப்பணம் செய்து ஏதேனும் குற்றம் குறை இருப்பேன். பெரியோர்கள் அதை திருத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய மழை முடிஞ்சது, அதுக்கப்புறம் இன்னொரு கனமழை. அந்த வருஷத்தையும் நம்ம இப்ப கேட்டிருக்கோம். ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். இதுல 2 விதமாக அந்த அறை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு போயிருக்க. ஒண்ணு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அறை. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எங்க இருக்கார் பகவான்? தேடாதப்பா, வெளியில போய் உன்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்கார். ஹிருத்தேசே அப்படின்னு நான் எங்கதான் இருக்கேன்னு பகவான் வேற கீதையில சொல்றேன். நான் அங்கதான் இருக்கேன்ப்பா, எல்லாரோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன், நான் தான் இருந்து எல்லாரையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத கீதையில அவரும் உறுதிப்படுத்துறார். இங்க நாம ஒரு பொருளுக்காக எடுத்துக்கிறோம். அம்பாள், மகாவிஷ்ணு, அப்புறம் சிவபெருமான் அப்படிங்கறதெல்லாம் பொருளுக்காக எடுத்துக்கிறோம். ஏதோ சொல்லணுமா மகேஷ்? வேதத்திலையும் நாபியாம் உபரி திஷ்டத்தின்னு ஒரு வரி வரும். அதாவது நாபிக்கு மேல இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்துல பகவான் இருக்காருங்கிறத வேதமும் சொல்றது. அது சொல்லணும்னு நினைச்சேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல அவசியம் சொல்லுங்க. சொல்ற நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்கு டக்குன்னு வருது. எதனால அப்படின்னா இந்த சிந்தனைகள் மனசுல மேலோங்கி இருக்கு. சிந்தனைகளை நாம தடை பண்ண வேண்டியதுன்னு தாராளமா அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தலாம், படுத்தணும். அப்பதான் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் போய் சேரும். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி அம்பாளை எங்க மறையில பாக்குறதா அறையில பாக்குறதா அப்படிங்கிறதுக்கு, அறைக்கு ஒண்ணு கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதிமை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய 2 ஆர்குமெண்ட்ஸுக்கும் அதுக்கான ஒரு விளக்கங்களை சொல்லிட்டு போனார் அவர். தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு சுவாமியை சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலறி. நம்ம எப்படியாவது ஒரு வகையில சுவாமி கிட்ட போய் சேர்ந்துடணும். அப்பதான் நம்மளுக்கு மனசுல கவலைகள் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க முடியும். அம்பாளை நம்ம அறையில வச்சு பாக்குறதா, ஒரு ரூபத்துல பாக்குறதா, இல்ல ரூபத்துல பாக்குறதா, இல்ல அரூபமா பாக்குறதா, இப்படி எப்படி வேணும்னாலும் எந்தெந்த மனசுக்கு எந்தெந்த புத்திக்கு எப்படியெல்லாம் அவளை எடுத்துக்க முடியுமா. அசேஷ ஜன மோகினி அப்படிங்கிறா. ஒருத்தரை மட்டும் இல்ல, அது அசேஷமே கிடையாது, ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர்னு கிடையாது. எப்படியான ஒரு உபாசனை பண்ண லகுவா வசப்படுறா அப்படின்னு தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்க்கணும். ஹிருதயஸ்தா, ரவி பிரக்ஞா, திரிகோணாந்தர தீபிகா அப்படிங்கிற. நீ யந்திரத்துல வச்சுன்னு வழிபடுமா, உனக்கு அவ வசப்படுவா. நீ ஹிருதயத்துல வச்சுட்டு வழிபடு, அவளையே அந்த கோட்டி சூரிய பிரபாவமா நீ பாரு, இந்த மாபெரும் பேர் ஒளியாக பாரு, அப்பவும் அவதான், அதுதான் அவ அப்படிங்கிற. சஹஸ்ர சீர்ஷவதனா, சஹஸ்ராட்சி, சஹஸ்ரபாது, நீ எப்படி வேணும்னாலும் பார்க்கலாம், ஆனா பாரு, அதுதான் இங்க பிரச்சனையே. அவளை பார்க்காம ஊர்ல இருக்கிற பல விஷயங்களை பார்த்துட்டு உட்காந்து இருந்தாக்க அப்புறம் நம்ம பிறவியினுடைய பயனானது போயிடுமே அப்படிங்கிற ஒரு மாபெரும் கருணையினால நமக்கு எத்தனையோ நாமாக்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. இதுக்கு முன்னாடி நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. எங்க இருக்கா அம்பாள் அப்போ?
அவ உட்கார்ந்துக்கணும்னா இங்க என்னன்னா அம்பாளுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் என்னன்னா, நாம நல்லா அழுக்கு பண்ணி வைப்போம். பாவம் அவளே துடைக்கணும். அவளே துடைக்கணும், அவளே உட்காந்துக்கணும், அவளே அருள் பண்ணணும். அப்புறம் அவளே நம்மள இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். பாவம் இல்ல, அவளுக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறோம் நம்ம. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க மறையில இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. நாங்க மறையில தான் அம்பாள் இருக்கா, அந்த மறையில இருக்கிற அம்பாளை தான் முதல்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த பேச்சாளர் வரார். அவர் ஸ்ரீ ஆதித்யா கல்யாண். அவர் திருவனந்தபுரத்துல இருக்கார். நிறைய பிரவச்சனங்கள் அவர் பாகவதம், பகவத்கீதை, அப்புறம் ராமாயணம், மகாபாரதம், அம்பாளை பத்தி இந்த நாராயணியம், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லா விஷயங்களிலுமே அவர் தொடர்ந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து 7 வயசுல இருந்தே அவர் தன்னுடைய பிரவச்சனங்களை ஆரம்பிச்சிருக்கார். அப்பனா நீங்க பாத்துக்கோங்க, ஒரு ப்ராடிஜி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அம்பாளோட மகா பெரிய அனுகிரகத்தை அவர் பெற்றிருக்கார் அப்படின்னு. அவருக்கு ஒரு அழகான பட்டம் வேற இருக்கு, இளம் வாரியார் அப்படின்னு. நான் இப்போ ஆதித்யா கல்யாண் அவர்களை அழைக்கிறேன். நீங்க உங்களோட கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்க. இப்போ நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதஹா ஸ்மிருதிஹி சதாச்சாரஹ ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனஹ ஏதத் சதுர்விதம் பிராஹுஹு சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம். அர்த்தகாமேஷு அசக்தானாம் தர்மஜ்ஞானம் விதீயதே தர்மம் ஜிக்ஞாசமானானாம் பிரமாணம் பரமம் ஸ்ருதிஹி அப்படின்னு தான் மனுஸ்மிருதியில உபதேசமே ஆரம்பிக்கிறார் மனு பகவான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதாவது வேதம், ஸ்மிருதி, சதாச்சாரம், அப்புறம் நம்மளுக்கு பிரியமானது, இது 4 தான் தர்மத்தோட லட்சணம்னு சொல்லி அந்த அர்த்த காமங்கள்ல மனசு இல்லாம யாரெல்லாம் தர்மமே எனக்கு லட்சியம்னு இருக்காளோ, அந்த தர்மத்தை யாரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா வேதம் தான் அப்படின்னு சொல்றார். அந்த வேதத்தை மறைங்கிற வார்த்தைக்கு வேதம் அப்படின்னு நம்ம பொதுவா அர்த்தம் பண்ணினாலும், நம்ம மகேஷனா சொன்ன மாதிரி அந்த வேதம் மட்டும் இல்ல, அதுக்கு கூட 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 இருக்கக்கூடிய ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு ஆச்சாரியால பத்தி சொல்ற மாதிரி ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், இந்த எல்லா கிரந்தங்களும் ஸ்தோத்திர கிரந்தங்கள், இது எல்லாத்தையுமே மறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அறையில இருக்கக்கூடிய அம்பாளை காமிச்சு கொடுக்கறது இந்த மறை. அறையில இருக்கிற அம்பாள் அப்பா மாதிரி அப்படின்னா அப்பாவை காமிச்சு கொடுக்கிறவள் அம்மா தானே. அப்ப இந்த வேத மாதா தான் நமக்கு காமிக்கிறான். வேத மாதா பிரச்சோதயந்தி அப்படிங்கிறது வேதமே. அந்த வேத மாதா தான் நம்மளை தூண்டுறா. காயத்ரி மந்திரத்தோட சாராம்சமே என்னன்னா, என்னோட புத்திய நல்ல வழியில தூண்டணும் அப்படின்னு. இப்பதான் நம்ம நடுவர் ஸ்ரீமதி உஷா மாமி சொன்னா, நம்மளோட புத்தி நல்ல விதத்துல போகணுமே, அம்பாளை நோக்கி போனமே, அதை விட்டுட்டும் மற்ற விஷயங்கள்ல போயிட்டு இருந்தா அதுக்குத்தான் வேதம்ங்கிறத அவளே கொடுத்தா. அபௌருஷேயம் அப்படிங்கிற வேதத்தை அம்பிகையே கொடுத்து நான்முகிங்கிறாரே, நாயகி நான்முகிங்கிறாள். இந்த சதுர்முகத்தோட பிராமியா அம்பாள் இருக்கா. சப்த மாதாக்கள்ல ஒரு தேவிக்கு பிராமின்னு திருநாமம். 4 முகங்கள். பிரம்மாவத்தான நம்ம வேத கர்ப்பன் அப்படின்னு சொன்னாலும் இங்க சாக்தத்துல அந்த பிராமியே தன்னுடைய 4 முகங்களும் சதுர்வேதங்களாவே இருக்கு. அப்படி சதுர்வேதத்தை பார்க்கும்போது பகவான் ரொம்ப அழகா சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. ஹே அர்ஜுனா, சாஸ்திரம் தான்ப்பா பிரமாணம் அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகா சொல்ற. யஸ் சாஸ்திர விஜிமுத்ஸ்ருஜ்யம் வர்ததே காமகாரதா. யார் ஒருத்தன் சாஸ்திர விதியை விட்டுட்டு போய் அவன் இஷ்டப்படியெல்லாம் நடக்கிறானோ அவனுக்கு பகவான் அடையவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. இப்போ அருண் வெங்கட் ரொம்ப ஜோரா மீனாட்சி இருக்கா, காமாட்சி இருக்கா, விஷாலாட்சி இருக்கா அப்படின்னு எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஜாம் 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 ஜாம்னு அம்பாளை நிதித்தியாசனம் பண்ணி ஹிருதயத்துக்குள்ள பாருங்கோ அப்படின்னு சொன்னார். அப்படி பார்க்கக்கூடிய அம்பாளை காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்றதே நம்மளுடைய சாஸ்திரங்கள் தான். புராணம் சொல்லாட்டா காஞ்சி மகாத்மியம் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? வேதங்கள் எல்லாம் சொல்லாட்டா அந்த அம்பாளுடைய மகிமை நமக்கு புரியுமா?
நம்ம எல்லாம் சிற்றறிவு உடையவர்கள் தானே. எல்லாத்துக்கும் தான் சாஸ்திரம்ங்கிறது, வேதம்ங்கிறது எல்லாருடைய சொத்து. அத சொல்றதுக்கு, அத வேதத்தை பாராயணம் பண்றதுக்கு சம்ஸ்காரங்கள் வேணுமா இருந்தாலும் மத்த எத்தனையோ கிரந்தங்கள் வேதத்தை அனுபந்திச்சு நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்துட்டே இருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் ஆச்சாரிய புருஷால் வந்துட்டே இருக்கா, இன்னும் நிறைய கிரந்தங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப இது அனாதி காலமா இந்த சனாதன தர்மத்துல எத்தனையோ கிரந்தங்கள் அம்பாளை காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மறையாங்கிறத அபிராமி அந்தாதியில தேடுறோமே, இந்த அபிராமி அந்தாதியே நமக்கு மறையா இருந்துதானே அம்பாளை காமிச்சுன்னு இருக்கு. ஒவ்வொரு இடத்த அது எல்லா இடத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணினார் ஸ்ரீ மகேஷ். அதை நான் இன்னும் கொஞ்சம் கூட அந்த விஷயங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். ரெண்டாவது இதுல சொன்னா ஸ்ருதிகளின் பணையும். ஸ்ருதின்னே பெயர் முதல்ல வேதத்துக்கு. காதுல கேட்டு 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 டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வர்றதுனால ஸ்ருதி அப்படின்னா, இந்த அபிராமி பக்தர் எப்படி அம்பாளை பாக்குறாருன்னா, நேரா அபிராம வல்லியா அம்பாள் நிக்கிறார். கருப்பு சிலையும்னு கரும்பு வில்ல வச்சுண்டு ஒரு கணை மலர் பூங்கனை பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரின்னு அம்பாளை பத்தி சொல்லி கொடுக்கறது யாரு? அருண் வெங்கட். வேதம் தானே காமிக்கிறது, நம்ம மறைதானே காண்பிக்கிறது அந்த திரிபுர சுந்தரிய. அதனால அம்பாள் எப்படி இருக்காளாம்? ஸ்ருதிகளின் பணையும். பனைனா பிரான்சஸ், வேதத்தோட எல்லா சாக்கைகளும் அம்பாளைத்தான் கொண்டாடுறது. கேனோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத் அம்பாளைத்தான் சொல்றது. உமாங்கிற நாமத்துல அந்த தேவியானவள் தேவர்கள் எல்லாம் நாம் பெருசுன்னு கர்வப்பட்டு நிற்கும் போது ஒரு யக்ஷஸ்வரூபினியா வந்து, நீங்க எல்லாம் ஒன்னும் இல்லடா, ஒரு புல்ல கூட உங்களால நகுத்த முடியாதுன்னு தன்னோட மகாத்மியத்தை காமிக்கிறார். இப்ப தேவி மகாத்மியம்ங்கிறது மார்க்கண்டேயத்துல இருந்தாலும் வேதமும் புராணமும் சகலமும் தேவி மகாத்மியத்தை தான் சொல்றது, அம்பாளோட மகாத்மியத்தை தான் சொல்றது. இந்த அபிராமி அந்தாதியே தேவியினுடைய மகாத்மியத்தை தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது. அப்ப ஸ்ருதிகளின் பணையும், ஸ்ருதிகளோட சாக்கைகள்ல அம்பாள் இருக்கா, எல்லா சாக்கைகள்லயும் அம்பாள் இருக்கா. கொழுந்தும், அந்த கொழுந்துன்னு இவர் சொல்றது என்ன தெரியுமா? ஒவ்வொரு தர்மானுஷ்டானங்கள் அதுதானே முதல்ல இருக்கு. வேதத்தோட ஆதி பாகமா இருக்கிறது கர்ம காண்டம், வேதத்தோட பின்னாடி பாகமா இருக்கிறது ஞான காண்டம். ரெண்டும் அம்பாளைத்தான் சொல்றது. கர்ம காண்டம்னு கோவில்ல உபாசனா முறைகளா இருக்கட்டும், இல்ல யாக யஜ்ஞங்களா இருக்கட்டும், தான தர்மாதி காரியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணி அடைய போற அந்த அம்பாளை வேதம் தான் காமிச்சு கொடுக்கறது, புராணங்கள் தான் காமிச்சு கொடுக்கறது. அப்படி அம்மா காமிச்சு கொடுக்காட்டா அப்பா யாருன்னு தெரியாதே நமக்கு. அப்போ இந்த பராசக்தி கோவில்ல இருக்கா அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதே இந்த மறைகள் தான். அப்புறம் பதிகொண்ட வேரும் அப்படிங்கிறார். அந்த வேருங்கிறது என்னன்னா வேதாந்தம். இந்த வேதாந்த வேத்தியா அம்பாள் இருக்கா, வேதாந்த ஸ்வரூபிணியா அம்பாள் இருக்கா. இந்த வேதாந்தத்து மூலமா தான் அம்பாளை தெரிஞ்சுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஞானத்தினாலதானே மோட்சம், ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடையாது. அந்த ஞானத்தை கொடுக்கறது வேதாந்தம். அந்த வேதாந்தத்து மூலமா தான் அம்பாள் தெரியறா நமக்கு. இன்னொரு விஷயம், மறைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் பண்ணினோமானால் பீஜாட்சர மந்திரங்களையும் மறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அக்ஷரத்தை வெறுமனே சொன்னாலும் பலன் கொடுக்கும்னு தேவி பாகவதம் கதைகளை சொல்றது. தேவி பாகவதத்துல நிறைய சரித்திரங்கள் எல்லாமே இந்த பீஜாட்சர மந்திரங்களோட மகிமையை சொல்லக்கூடிய கதைகளா தான் இருக்கு. அதுல அம்பாள் வந்து ஒரு ராஜகுமாரன் சும்மா அப்படி கேட்டுட்டு, ஒரு பன்றியினுடைய சப்தத்தை கேட்டுட்டு இது மாதிரி ஒரு நாமம் அப்படி சும்மா அப்படி சொல்லியிருக்கான். உடனே அவனுக்கு அம்பாள் பிரத்யக்ஷம் ஆயிட்டா அப்படின்னு வருதே. அதே மாதிரி ஒருத்தன் ராஜ்யத்தை எல்லாம் இழந்து ஒரு கிளீபன் அப்படிங்கிற சப்தத்தை கேட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு நாமத்தை பிடிச்சிட்டு அது அர்த்தமே தெரியாம அந்த நாமத்தை சொல்லி அது மூலமா அம்பாளை அடைஞ்சுட்டான் அப்படின்னு வருதே சரித்திரங்கள் நம்ம பாக்குறோமே. அப்படி இருக்க இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னா, அந்த அம்பாள் வந்து கருணாரூபிணியா எத்தனை அறைகள்ல இருந்தாலும், எவ்வளவு ஹிருதய குகைகள்ல இருந்தாலும் அம்பாளை வெளிச்சம் போட்டு காமிக்கிறது வேதங்களும் சாஸ்திரங்களும் தான். அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்த அபிராமி அந்தாதியில அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் அதைத்தான் சொல்றார். அப்போ வேதத்துடைய ஆதியிலையும் இருக்காள், வேதத்துடைய பூர்வ பாகத்திலையும் இருக்காள், நடுபாகத்திலையும் இருக்காள், அந்த பாகம் வேதாந்தமே அவளைத்தான் சொல்றது அப்படிங்கிற. இப்ப சதுர்வேத மூர்த்தி பின்னாடி பாக்குறே 4 பேர் இருக்கா. அவ 4 பேர் என்னென்ன, அம்பாளை எப்பவும் சதா பூஜை பண்ணிட்டு இருக்கா அவளோட பத்னிமார்களோட சேர்ந்து. அந்த 4 வேத மூர்த்திகள்ல ரிக்வேதம் அப்படின்னு இருக்கக்கூடியது நிறைய அம்பாளை பத்தி ஸ்தோத்திரங்களை பண்றது.
யஜுர்வேதம் அப்படிங்கிறது அம்பாளை அடையறதுக்கான மார்க்கம், அதுக்கான கர்ம காண்டம், ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் கொடுக்கறது. சாமவேதம் அம்பாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறது. அதர்வண வேதம் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கறது. மந்திர சாஸ்திரமா ஒவ்வொரு பீஜாட்சர ஸ்வரூபிணியா இருக்கிற அந்த அம்பாளை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கறது. இப்படி 4 வேதங்களும் அம்பாளையே தான் தியானிச்சுன்னு இருக்கு, அம்பாளையே தான் பிரகடனப்படுத்துறது. அந்த வேதத்துல தேடினாதான் அம்பாள் கிடைப்பா. இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு. கோவில் கோவிலா போறான், ஆனா அம்பாள் மேல பக்தி இல்லை அப்படின்னா அவன் பிடிக்க முடியாது அம்பாளை. அவன் ஒரு நிமிஷம் வேதம் சொன்ன மாதிரி தியானித்து பிரார்த்தித்தான், ஆனால் அவனுக்குள்ள ஸ்புரிச்சுடுவா அம்பாள். அது வேதம் சொன்ன மாதிரி பிடிச்சாதான் நமக்கு கிடைப்பான். அதனாலதான் சொல்ற அந்த விழிக்கே அருளுண்டு அப்படிங்கிற பாசுரம். அதுதான் அபிராமி அந்தாதியிலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாட்டுக்கு தான் அம்பாள் சந்திரனை காண்பித்தாள் அப்படின்னு கற்றறிந்த ஞானிகள்லாம் சொல்லுவா. அதுல சொல்றார், விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. அந்த நெஞ்சு, அந்த அகத்துல அம்பாள் குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வேதம் சொன்ன வழிக்கே வழிபட, வேதம் சொன்ன வழிக்கு வழிபட வேண்டும். அப்படி பண்ணினாத்தான் அம்பாள் கிடைப்பா அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றோம். அது மட்டும் இல்ல, வேதம் தான்ப்பா அம்பாளோட நாமங்களையே சொல்றது அப்படிங்கிறார் பட்டர். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலாவகிரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை. செயிர் அவிங்கிறார். செயிர் அவினா குற்றமே இல்லாதது வேதங்கள். எதுக்கு வேதத்துக்கு மட்டும் குற்றமே இல்லைன்னா, இப்ப நம்ம எல்லாம் பேசினா நிச்சயமா ஏதாவது தப்பு வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷர்கள். ஆனா வேதம் இருக்கே பகவானோட வச்சனம், அம்பாளோடையே மூச்சு காற்று. அதனால அதுல குற்றமே கிடையாது. செயிர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அந்த வேதங்கள் தான் வசின்யாதி 9 வாக்தேவதைகள் மூலமாகவும் லலிதா சகஸ்ரநாமமா வெளிப்பட்டது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்தையே எடுத்து அஹிமாலினி அண்டமெல்லாம் பூத்தவள் அணங்கு அணிக்கு அழகு அணுகாதவர்க்கு பிணி அதிசயமான வடிவுடையாள் அந்தரி அபிராமவல்லி அபிராமி அம்பிகை அம்பியாதன தம்பிகை அம்மை அமரர் விருந்து அருமருந்து அருட்கடல் அருள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அழியாத கன்னிகை. எத்தனை 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 நாமங்கள், சஹஸ்ர நாமமும் இங்கேயே அமைஞ்சிருக்கு. உள்ள 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 சகல கலாமையில் கோமளவள்ளி சித்தி தரும் தெய்வம் சிந்துர மேனியள் சிந்துரானன சுந்தரி சிவகாம சுந்தரி. எத்தனை 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 நாமங்கள் பா. இத்தனை நாமத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது என்ன? இந்த வேதங்கள் தானே, லலிதா சஹஸ்ரநாமாதி ஸ்தோத்திர கிரந்தங்கள் தானே. அப்படி ஹிமவான் பெற்ற கோமளமான இந்த அம்பிகையை ஒவ்வொரு நாமத்திலையும் காண்பிக்கிறார். புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரைன்னு தான் முடிக்கிறார். பலஸ்ருதியை சொல்லும் போது எப்படி சொல்றார்? அபிராமி பட்டர் பண்ணினார்னு சொல்றாமே, அபிராமி பட்டரோட மகாத்மியம் என்ன? அவர் சதுர்வேதங்கள்ல அவருடைய வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணி மற்ற வேதங்களுடைய கருத்தையும் உணர்ந்து அந்த வேதங்கள் எல்லாம் காண்பிக்கக்கூடிய அம்பிகையை தன்னுடைய நூல்ல வேதத்தால் காட்டப்பட்ட அபிராமி என்றுதான் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லி 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 வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டுன்னு சொல்றார். புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வேத பரிப்புரைங்கிறார். அது எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? அம்பாளோட சரண கமலம் இருக்கே, அந்த சரண கமலத்தில் அவள் போட்டு இருக்கிற அந்த சிலம்பு வேதத்தையே சிலம்பாக போட்டு இருக்காங்கிறார். அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்விங்கிறார். வேதங்கள் பாடும் மெய் பீடம் அப்படிங்கிறார். அந்த 4 மூர்த்திகள் வேதன் மூர்த்திகளும் இருக்காளே, அவளோட சரணத்தை கொண்டு போய் அம்பாளோட சரணத்துல அவளோட சிரசை கொண்டு போய் வைக்கிறாளாம். அப்படி வச்சு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. அதனாலதான் சொல்றார், இந்த வேதங்கள் எல்லாத்திலையும் நர்த்தனம் பண்ணி பண்ணி சிவந்து அம்பாளோட பாதங்கள் இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு இடமும் மறையின் பரிமளம் அப்படிங்கிறார். வேத கந்தம்ங்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி அம்பாள்
வேதஸ்வரூபிணியா, வேத நாயகியா, வேதத்தின் மூலமாய் உணரப்படுபவளாவே இருக்கான்னு அபிராமி அந்தாதியோட ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்ல இருந்தும் நமக்கு தெளிவாக தெரியறது. அப்போ அம்பிகையின் இருப்பிடம் மறையே அப்படின்னு நம்ம இந்த 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 விஷயங்களை வச்சுண்டு அடியேன் தெரிவிக்கிறேன். குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க சிலை இல்லை அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி அவளோட ஆர்குமெண்ட்ஸை வைக்கும் பொழுது அம்பாளுக்கே கொஞ்சம் தோணிடும் நம்ம நிஜமாவே எங்க இருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த டிஸ்கஷனுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு அவ நினைச்சுட்டு இருப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினைச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருடைய வாக்குலையும் அம்பாளை பத்தி வந்துட்டு இருக்கும் போது இத்தனை பேரோட மனசுலயும் தான் நர்த்தனம் ஆடிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கறது அவளுக்கு தெரியாதா என்ன? மனுஸ்மிருதியிலேருந்து ஆரம்பிச்சார் இவரே ஸ்மிருதி கிரந்தத்திலேருந்து கொண்டு வர்றார். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வேதத்துலதான் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறத, வேதத்துலதான் தெய்வம் நமக்கு புலப்படுகிறது, வேதத்தினால்தான் புலப்படுகிறது. இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் இந்த 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 ஒரு வாக்கியத்திற்கு வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, எது நமக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுன்னா அது வேதம் தான். அதனால வேதம் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. அம்பாள் எங்க இருக்கா, சுவாமி எங்க இருக்கார், எந்த ரூபத்துல இருக்கா, எப்படி உபாசனை பண்ணணும், அழகா சொன்னார். கர்மா எப்படி பண்ணணும், உபாசனா எப்படி பண்ணணும், எந்த கர்மாக்கு என்ன பலன், உபாசனைக்கு என்ன பலன், இதையெல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில உபனிஷத்துக்கு கூட்டின்னு நீ இது எல்லாமே நீ என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் நீ இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு டிஸ்கிளைமரை போட்டு நம்மளுக்கு வேற ஏதோ ஒன்னத்தை காமிக்கிறது அந்த வேதமாதா. வேதமாதாக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், எல்லாரும் தன்னை உணரணும், எல்லாரும் அந்த முக்திங்கிற அந்த ஒரு பலத்தை அவர்கள் எல்லோரும் அடைய வேணும் அப்படிங்கிற மாபெரும் கருணையோட தான் இந்த வேத மாதா இந்த வேதங்களை எல்லாத்தையும் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அழகா சொன்னார் பீஜாட்ச மந்திரங்களுடைய பலனை, ரொம்ப முக்கியமானது அதெல்லாம். ஏன்னா அம்பாளை மந்திர ரூபமாக அம்பாளை உபாசிக்கும் பொழுது கூட அந்த அந்த முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு. எளிமையா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராமன்னு சொல்ல வராம மரான்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமாயணமே எழுதலையா இல்லையா? அதனால வார்த்தை வாயில வரலங்கிறது கூட ஒரு விஷயம் இல்லை. அந்த வார்த்தை எப்படி சொல்றா, என்ன ஆங்கிள் சொல்றா அப்படிங்கிறது கூட இல்லை. அந்த மந்திரத்துக்கு அந்த சொற்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது எதனால அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட சொற்கள். அதுதான் அங்க முக்கியமான. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரே ஒரு சொல்ல எடுத்து வச்சு நாம நித்தியமும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப அழகா அவர் மென்ஷன் பண்ணது காயத்ரி மந்திரத்தினுடைய கருத்து. நம்ம பாரதியார் கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி காயத்ரி மந்திரத்தை யாராவது சில பேர் தானே சொல்ல முடியுது, எல்லாரும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு எவ்வளவு பரம கருணையோட அவர் சொல்றாரு இல்லையா? செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. நமக்கே ரொம்ப ஈஸி இதை சொல்றது. டெய்லி இதையே ஒரு 1000 தரம் சொன்னா என்ன ஆயிட போறது? ஏன் அந்த செங்கதிர் தேவனுக்கு அது காதுல விழாதா என்ன? நிச்சயமா அது கேட்காத என்ன? எல்லா பாஷையும் சுவாமிக்கு ஒண்ணுதானே அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் எல்லாரும் காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா புத்தியில அம்பாளை பத்தின எண்ணம் வேணும். அந்த புத்தியில அம்பாளை பத்தின எண்ணத்தை கொடுக்கக்கூடியது மறைதான். அதுதான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கார். அம்பாளுக்கு ரொம்ப பிரியமுள்ளவள் அவர். பிரியத்தமா அப்படின்னே ஒரு பேர் இருக்கு. பக்தி பிரியா, பக்தி வசியா, பயாபகா அப்படின்னு எல்லாம் அம்பாளை சொல்லு. எல்லா விதமான பயங்களையும், எங்க இருக்கு பயம்? வெளியிலையா? மனசுல இருக்கக்கூடிய பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவள். எப்படி போக்குவாவோ? அவளே உட்காந்துதான் போக்குவான். அவளுடைய சிந்தனைகள் தான் அந்த பயத்தை போக்கும். அவளை தவிர வேறொரு நினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது பயம், துவிதீயாத்மை பயம் பவதி அப்படிங்கிறது இல்லையா வேதம். அதனால ரெண்டாவது ஒண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம அவளையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றா. சோ இதெல்லாம் எப்படி எடுத்து சொல்றது? நாங்களும் வச்சிருக்கோம்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறை அப்படிங்கிற அந்த கட்சிக்கு நானும் சொல்றேன், நான் எங்க சைட்லயும் நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரப்போறார் நம்ம கிட்ட சுந்தர் ராமன் அப்படிங்கிற அண்ணா வரப்போறார். அவர் நெய்வேலியில இருக்கார். அவர் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பிரவச்சனங்கள் பேசுறது, இந்த மாதிரி பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள், கலந்துரையாடல்கள், அம்பாள் சம்பந்தமா, சுவாமி சம்பந்தமா, இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், நிறைய விஷய ஞானம் உள்ளவர். நம்ம எல்லாரும் அவர்கிட்டையும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு நன்னா அனுபவிக்கலாம். வாங்க அண்ணா. நமஸ்காரம். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம
நமக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒருத்தரை பார்க்கணும், அவர் மூலமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாம அவர் எங்க போய் பார்ப்போம்? அவர் வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல அவர் எங்கேயாவது கடத்தருக்கு போற இடத்துலயோ, இல்ல அவர் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ல இருக்கிற இடத்துலயோ எங்க போய் பார்ப்போம்? அவர் எங்க விசிராந்தியா இயல்பா இருப்பாரோ அங்க போய் நாம பார்ப்போம் இல்லையா? இப்போ இவா 2 பேரும், மகேஷன்னா ஆதித்யா 2 பேரும் சொன்னது என்ன சொன்னான்னா, வேதாந்தம் சித்தாந்த கருத்துக்கு போயிட்டா ரொம்ப சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற இடத்துல எங்கன்னா ஞானத்துக்கு போயிட்டா எல்லாரும். அதெல்லாம் சாதாரணமா என்ன மாதிரியோ இல்ல பொதுவா பெரும்பான்மையா இருக்கிற யாருக்கும் ரொம்ப பகவான் சொல்ற பகுனாம் ஜென்மனாமந்தே வாசுதேவ மிதி சர்வம். எல்லாம் பல ஜென்மாவுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் பாரு, இதெல்லாம் உடனே வந்துடாது, பல ஜென்மா எடுக்கணுங்கிற. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வரணும்க்கு பல ஜென்மா எடுக்கணும். அவ மாதிரி ஞானமானு பலருக்கு இருக்காது. அவ 2 பேருக்கு பாக்கியம் பண்ணிருக்கா, அவெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருது வந்திருக்கா, அவளுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. பொதுவா பெரும்பான்மையா எங்க பார்க்க முடியும்? அவர் எங்க விஷயம் அம்பாள் எங்க போய் நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு எப்படி வேணும்? அம்பாள் யாரு? வழிபடப்படுபவள். நான் எனக்கு ஒரு ஏதோ விஷயம் வேணும், வழிபடுபவன் தான். இந்த துவைத பாவம் இருக்கு. அப்பா அத்வைத்தத்து இங்க போயிட்டு ஆவலாம். எனக்கு ஒரு காரியம் வேணும். அம்பாள் வேதத்துல இருக்கான்னு சொன்னா நாம வேதம்ங்கிறது எப்படி இருக்கு? அதோட இது என்ன சொரூபம் என்ன? வர்ண பத மந்திரம், எழுத்துக்கள் சொற்களாகி சொற்கள் மந்திர ரூபத்துல இருக்கு. எனக்கு நாம வேத புஸ்தகத்தை வச்சுட்டோம், இல்ல வேதம் சப்தமா இருக்கு. ஒரு வேதத்தை நான் போட்டு அம்மா தாயே எனக்கு என் குழந்தைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், எனக்கு பையனுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்க முடியுமா? எங்க போகணும்? எனக்கு ஒரு உருவம் வேணும். எங்க அண்ணா அவர் சொன்ன மாதிரி அங்கையில் பாசாங்குச்சமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கணி. எனக்கு ஒரு தியானம் வேணும். பட்டர் சொன்ன 100 பாட்டுல 3/4 பாட்டு எல்லாமே தியானம் தான், நாம ரூப வர்ணனை தான். எனக்கு ஒரு இது வேணும், ஒரு தொடர்பு வேணும். எனக்கு எல்லாம் எல்லா இடத்துலயும் அம்பிகை எங்கெங்கு காணணும் சக்தியடான்னு பாரதியார் சொன்னார். எல்லா இடத்துலயும் இருக்கா. அப்படி அம்பாள் எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு சொன்னா ஜெகதீஸ்வரின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஜெகமே ஈஸ்வரியாக இருக்கிறாள் அப்படின்னு எங்க எல்லா இடமும் ஜெகதீஸ்வரி தான். எது பார்த்தாலும் கொசுல இருந்து எல்லாமே அப்ப எல்லாத்தையும் கொசு நம்ம அடிக்காம இருக்கோமா? கொசு அம்பாளா இருக்கான்னு சொல்லி அப்போ ஜெகத்துக்கு ஈஸ்வரியா இருக்கா, எனக்கு அவ ஈஸ்வரியா இருக்கா. இந்த துவைத பாவம் இருந்தா மட்டும்தான் நான் பார்க்க முடியும். நான் எங்க போய் பாக்குறது? எனக்கு ஒரு 4 கால் 4 கை இருக்கணும், 2 கால் இருக்கணும். எனக்கு நான் என்னோட எண்ணங்களை சொல்றதுக்கு உண்டான ஒரு ரூபம் இருக்கணும். நாம ரூபம் இருந்தா வேதம் வேதத்துக்கு நாம ரூபம் கிடையாது. அது சப்த ரூபமா இருக்கு. நான் ஒரு வேத பாராயணம் கேட்கற இடத்துல போய் நான் 10 பேர் உட்காந்து வேத பாராயணம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்க போய் நான் என்னோட வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணிக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. எனவே எனக்கு என்னை போன்றவர்களுக்கும் பெரும்பான்மையானவருக்கு அம்பாள் எங்க பார்க்க முடியும்? நான் போய் ஒரு இடத்துல ஒரு வர்ணனை ஒரு ரூபத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு உட்பட்டுதான் நான் பார்க்க முடியும். அவர் எங்க அங்கிங்கனாபடி எங்கும் நிறைந்தவள், அது போய் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு? அர்ச்சாரூபமும் வந்துட்டா. அப்போ எனக்கு அடியேன் அளவிற்கு அளவானது அதிசயமே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரணும் இல்லையா? எல்லாருக்கும் பல ரொம்ப சிலருக்கு தான் அதை பெற முடியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அறையில் மட்டுமே பார்க்க முடியும். கண்ணை மூடி நான் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு கருவயிரில் தெரிகிறாள். கண்ணை மூடினா என்னுடைய மனமாகிய அறையில் தெரிகிறார். அங்குஷ்ட மாத்திர புருஷகான உபனிஷத் பேசுறது, கட்டோபனிஷத் பேச. அப்போ எனக்கு ஹிருதயத்திலே அம்பாள் இருக்கா. கண்ணை மூடினா எனக்கு அது தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ பல விதமா ஒரு நிர்குண பிரம்மமா தெரியாது. அவ 2 பேரும் நிர்குணமா தான் சொல்றா. எனக்கு சகுணமா இருந்தா தான் என்னால புரிஞ்சிக்க முடியும். அதுதான் முதல் படி. சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறது கடைசியில வருது. அது பல ஜென்மாக்கள் ஆகலாம். அது எல்லோருக்கும் முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு ஆரம்பத்துல எனக்கு ஒரு உருவத்தோடு இருக்கணும். உருவம் எங்க இருக்கான்னா கருவறையில் தான் இருக்கிறேன். இப்போ அப்படியே அவ சொல்ற மாதிரி வேதத்துல இருக்கா அப்படின்னு சொன்னாலும் வேதம் என்ன சொல்றது? இப்போ பட்டர் என்ன சொல்றார்? மாலையன் தேட மறை தேடங்கிற. இப்போ என்கிட்ட பொருள் தேடுமா? நானே இருக்கேன்னு சொன்னேன், என்கிட்ட ஒரு பொருள் தேடுவனா? அப்போ மறைக்கு அப்பாற்பட்டவள் அவர். அப்ப வேற எங்கோ ஒன்று இருக்கிறது. அப்போ அதை தேடுற.
அப்ப மறை தேடு கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ற, அவ 2 பேருமே இந்த 2 பாட்டு சொல்லியிருக்கா. விழிக்க அருள் உண்டு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட அருள் உண்டு. அப்போ வேதம் என்ன சொல்றதுன்னா அம்பாளை தேடி கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்ச உடனே அம்பாள் இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி நீ வழிபடு, உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை, அப்போ மறை இப்படி தேடி இந்த மாதிரி அம்பாள் இந்த ரூபத்துல இருக்கா, இந்த மாதிரி நீ வழிபட்டால் உனக்கு வேண்டியது கிடைக்கும். இப்போ ஆதித்யானா சொல்லும்போது கூட சொன்னார், ஒவ்வொரு வேதமும் என்ன அம்பாளை பிரார்த்தனை பண்றதுன்னு சொல்றான். அப்போ அம்பாள் என்ன நானே பிரார்த்தனை பண்ணி விட ஹிரண்யகசிபு மாதிரி. அப்போ வேதம் வேறு, அம்பிகை வேறு. ஒரு விதத்து ஞான பாகத்திற்கு போனா எல்லாமே எல்லாம் இறைவன், எல்லாம் இன்பமையும் எல்லாம் இறைவமா இருக்க முடியும். ஆனா வேதம் என்பது வேறு. வேதம் அம்பிகையை வழிபடுவதற்கான ஒரு மீடியமா தான் இருக்க முடியுமே ஒழிய வேதத்தையே நாம் வழிபட முடியாது. வேதம் அப்படின்னா வேதமே எல்லாமே கொடுக்கணும்னா அந்த தார்காவனத்துல இந்த வைதிகா மாதிரி ஆயிடும். எல்லாமே வேதம் கொடுக்கும், ஈஸ்வரன் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு வேதத்துல இருந்து எனக்கு எல்லாமே வேதமே எனக்கு மோட்சம் கொடுக்கும். வேதம் மோட்சம் கிடைக்காது. அண்ணா சொன்ன மாதிரி ஞானம் தான் மோட்சம் கொடுக்கும். ஆனா அந்த ஞானத்தை அடைவதற்கு முதல் படியாகிய பகவான் பக்தியை முதல்ல சகுனத்துல ஆரம்பிக்கணும். எனக்கு பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலேன்னு சொல்ற மாதிரி எனக்கு முதல்ல சகுனத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் போய் சரியை கிரியை யோகம் போய் இறுதியாகத்தான் நான் ஞானத்துக்கு போக முடியுமே ஒழிய இன்னைக்கு ஆரம்பத்துல என்னால ஜெகத்துக்கு ஈஸ்வரியா தான் பார்க்க முடியுமே ஒழிய அவளை ஜெகமே ஈஸ்வரியா விஸ்வரூப தரிசனமா பகவான் சொன்ன மாதிரி பார்க்க முடியாது. எனவே நான் கண்ணை திறந்து பார்க்க அம்பிகை கருவியில் காட்சியளித்து எனக்கு அருள்கிறாள். நான் கண்ணை மூடினால் மனமாகிய அருள் இருந்து எனக்கு அருள்கிறாள். முதல் எனக்கு அருள்வது எப்படின்னு தான் நான் புரிஞ்சிக்க முடியுமே ஒழிய அம்பிகை ஆனவள் கருவறையிலும் என்னுடைய மனவரையிலும் இருந்தே அருள் செய்கிறாள். எனவே அவள் இருப்பது அறையிலேயே, எனக்கு அருள் புரிவது அறையில் இருந்தே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுவதேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, காமன் மேனை யாருமே கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார் சுந்தரராமன் அண்ணா. ரொம்ப அழகான ஒரு ஆர்கியூமெண்ட், ரொம்ப தேவையானதுமே கூட. அதாவது ஒண்ணுமே தெரியாது எனக்கு எப்படியாவது அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றது, எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் என்னன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முதல்ல நான் போய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் என்ன நடக்கிறதுன்னு பாக்குறேன். நான் அங்க எப்படி பூஜை பண்றாங்கன்னு பாக்குறேன். முதல்ல என்னை இழுக்கிறது, என்னை ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ள இழுக்கக்கூடியது எது அப்படின்னா, முதல்ல அந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிற அந்த அர்ச்சாவதார ஆராதனை தான் எனக்கு முதல்ல இழுக்கிறது அப்படின்னு ஒரு காமன் மேன். இது நான் அண்ணாக்கு எல்லாம் தெரியுது, கட்டோபனிஷத்துல இருந்து கூட தான் கோட் பண்றார், அதனால தான் அப்படி இருக்காருன்னு அர்த்தமானா அப்படி இல்லை. இது நைச்சியான சந்தானம்ங்கிற தன்னை கொஞ்சம் இறக்கி வச்சுண்டு இறக்கி இருக்கிறவாளுக்காக வேண்டி பேசுறது. இது மாதிரிதான் தாயுமானவர் நிறைய பாட்டுல பேசுறார். எனக்கெல்லாம் பக்தியே இல்லைங்கிறார். அவருக்கா பக்தி இல்ல, அவருக்கு எவ்வளவு பக்தி இருக்கு. அவர் மாதிரி பக்தி நம்மளால பண்ண முடியுமான்னா அது நைச்சியான சந்தானம் அப்படின்னு சொல்லுவார் குருநாதர். அந்த மாதிரி இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றார். இப்ப நீங்க எல்லாரும் சொல்றேன் இதுல எல்லாம் இருக்கு, வேதத்துல இருக்கு, அதுல இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு, சொல்லவே வரல. அதெல்லாம் அவளுக்கு அதுக்கெல்லாம் பரிச்சயமே இல்லை. என்னப்பா பண்றது, அம்பாளே கிடைக்க மாட்டாளா, அம்மா வேண்டாமா? அழகா சொன்னாரு, அப்பாவை காட்டுறது யாருன்னா அம்மாதான் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அம்மாவை முதல்ல பாக்கணுமே நானு அப்படின்னா, அம்மாவை எப்படி பாக்குறது, ஒரு உருவமா முதல்ல பாரு அப்படிங்கிற அவர் அழகா சொன்னது. நீ முதல்ல கருவறையில போய் அந்த அம்பாளை பாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவ உன்னுடைய மன வரைக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நீ மத்த எல்லா எக்ஸசைஸும் பண்ணி மெதுவா நீ அம்பாளோட சாட்சாத்காரத்தை அடையலாம். ஜெகமே அம்பாள் தான், ஜெகதீஸ்வரி அப்படிங்கறத நீ அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கறத ரொம்ப பேசிக் ஸ்டெப்ல இருந்து எப்படி வருது அப்படிங்கறத அழகா சொன்ன. இந்த நாம ரூப வர்ணனை தான் அபிராமி அந்தாதியில நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுல நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, நாமரூப வர்ணனையை அவர் எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அப்படி என்ன அவருக்கு ஒவ்வொரு அம்பாளா வெளியில தெரிஞ்சிருப்பாளா? கிடையாது, எல்லாம் உள்ளதான் தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் இந்த அறைக்குள்ள பார்த்து 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 தான் ஒவ்வொரு உரூபத்தையும் அவர் கொண்டு வர்றார். நீ காஞ்சி காமாட்சியே இங்கதான் பாக்குறாரு, மதுரை மீனாட்சியே இங்கதான் பாக்குறாரு, விசாலாட்சியா இங்கதான் பாக்குறாரு. யார பார்த்தாலும் இங்கேருந்து பார்த்து எடுத்து நமக்கு சொல்றார். நாம அப்புறமா போய் காஞ்சியில பாக்குறோம், மதுரையில பாக்குறோம், விசாலாட்சிய காசியில போய் பாக்குறோம், எல்லாரையும் பாக்குறோம், மனசுலயும் பாக்குறோம்.
அந்த மாதிரி அருளாளர்களுடைய பாடல்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அவ இருக்கிற இடத்துல இருந்தே தான் அந்த விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்றா. பெரும்பாலும் அவளால அங்கேருந்தே பார்க்க முடியறது. ஏன்னா அந்த மனசு வந்து அவ்வளவு ஸ்புட்டமா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு அந்த மனசு அப்படின்னு. இந்த அதிகாரி பேதத்தை ரொம்ப அழகா வந்து சுந்தரராமன் அண்ணா சொன்னோம். எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் எளிதில் கிடைக்க முடியாது. அப்படி கிடைக்காதவர்களும் எப்படி வந்து அம்பாளை அறிவது அப்படின்னா, முதலில் அறையில் இருந்துதான் மறைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். மறைதான் காட்டுறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த என்டையர் இத எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க அபிராம பட்டர் வந்து எவ்வளவு நேரம் அம்பாளை நினைச்சார் நம்மளுக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நாம எல்லாரும் வந்து கணக்ஷணம் வர்த்தமானம் கொஞ்சம் கூட வந்து இதுவே இல்லாம, ஒரு கேப்பே இல்லாம நம்ம அம்பாளை பத்தியே நம்ம தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நன்னா தெரியுது. 4 பேர் பேசியிருக்கார். 4 பேர் பேசின விஷயத்திலையும் எது விஞ்சி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது இதுதான், நீ மறையில தான் அம்பாளை பார்க்கலாம், இல்லைன்னா அறையில தான் அம்பாளை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அறுதியிட்டு கூற முடியுமா அப்படின்னா அது மாதிரி கூற முடியாது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, மறை எதை காட்டுறதோ, அந்த வேதமானது எதை காட்டுறதோ அதை நாம கிரகிச்சுக்கிறது எதுல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசுலதான். அதனால மனம் இருந்தால்தான் இந்த மறை சொல்லக்கூடிய விஷயங்களும் நமக்கு புலப்படும். மனசுன்னு ஒண்ணு கரெக்டா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி மனசை சரியா வச்சுக்காம நீங்க எத்தனை வேத புஸ்தகங்களை படிச்சுட்டா என்ன, அது வெறும் வந்து வாசாலம்பனம் நாமதேயம் அப்படின்னு இதுல சொல்றாரு இல்லையா, இதுல சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்றாரு. வெறும் வாச்சாரம்பணம் பாது, வெறும் வாக்குதான். அது வாக்குனால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது வந்து நாமதேயம் தான், நாமரூபங்கள் தான். ஆனா அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்னங்கிறத எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த நம்மளுடைய மனசுல அம்பாளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அந்த நல்ல ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால இந்த மனசை நல்லா பண்ணிண்டாதான் நம்மளால வந்து அம்பாளை வந்து அறிய முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப அம்பாள் இருக்கிறது மறையா அறையா அதான கேள்வி. நீ எங்க பாக்குறங்கிறது கேள்வி இல்லை, அம்பாள் இருக்கிறது மறையா அறையா. அப்ப நமக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல. இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் டு தி ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு பண்ணணும்னாக்க, இருக்கிறது மறையில ஆனா தெரியறது அறையில அப்படின்னு தான் நாம வந்து இதை புரிஞ்சுக்கணும். அம்பாள் வந்து என் அறையில தான் இருக்கா அப்படின்னு சொன்னா, உன் அறையில எப்படிப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு வேதம் சொல்லிட்டுன்னா அப்புறம் இருக்கிறது எங்க? ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழம் செந்தில் கதை மாதிரி ஆயிடும். முதல்ல இதை சொல்றதா அதை சொல்றதா அப்படின்னு. அதனால எது முதல்ல வந்தது, இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு பார்த்தோம்னா கூட எது முதல்ல வந்தது? மறைதான் முதல்ல வந்து. மறையை படைத்தான் நமக்காக. நாமளை படைக்கிறதுக்கு முன்னாடி மறையை படைத்தான். மறையை எதுக்கு படைச்சான்னா, இட்ஸ் அ மேனுவல் ஃபார் அஸ். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும். சத்தியம் வத, தர்மம் சர, பொய்ய பேசாத நீ. பொய் பேசாம எப்படி இருக்கணும்? சரி இரு, ஹரிச்சந்திரன் கதையை சொல்றேன். அப்புறம் கதை சொல்லி வருவார் அங்கேருந்து, உனக்கு நான் கதை எப்படி சொல்லணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் அழகா ஒரு கதை சொல்லி பொய்லாம் எப்படி சொல்லக்கூடாதுன்னு உனக்கு சொல்றேன். இதுக்காக தான் புராணங்கள், இதுக்காக தான் இதிகாசங்கள். அதனால இந்த மறை என்ன காட்டியிருக்கோ அந்த மறை காட்டிய வழியில் நாம அம்பாளை வந்து நம்மளோட மனசுல எப்படி நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு. அங்க நான் இதுவரை சொல்றாரு, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவு இன்றி ஆண்டு கொண்டாய். என் நினைவெல்லாம் போச்சம்மா, என் நினைவெல்லாம் இல்லை எனக்கு. நீயே நினைவு இன்றி ஆண்டு கொண்டாய், வேற நினைவுகளே இல்லாமல் நீயே ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். அவரேதான் ஆன்சர் சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு ஆன்சரே சொல்லல. இந்த டாபிக்கான ஆன்சரை யார் சொல்றா அப்படின்னா, இது அபிராம பட்டரே சொல்றார். நான் வந்து என் நினைவிழந்து விட்டேன். உன்னைத்தான் என்னுடைய நினைவு முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை எனக்கு அறிவித்தாய். எப்படி அறிவித்தாய்? வேதங்களின் மூலமாக நீ எனக்கு அறிவுனாலே வேதம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அறிவுந்தான் அர்த்தம். வேதம்னாலே அறிவுதானே அர்த்தம். அப்ப எனக்கு அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன்? நாம சொல்லணும் இத. என்ன பேரு பெற்றேன் அவர் சொல்லிட்டு போயிட்டார் முன்னாடியே. அதனால நாம சொல்லணும், அவர் கிடைத்ததற்கு, அவர் மூலமாக அம்பாள் கிடைத்ததற்கு நாம என்ன பெயர் பெற்றேன் அப்படின்னு. அவரே அவர் நமக்கு சுந்தரராமன் அண்ணா மாதிரி அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன ஒரு இதுல இருக்கிற, இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்காகவும் ஒரு இதை கொடுத்து விடுறார். தாயே மலைமகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே,
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் அம்பாள் எங்க கனெக்ட் பண்றதுன்னு நமக்கு தெரியும். நான் அறிவுல கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, கற்றதனால் ஆய பயனென்கோல் வாலறிவன் நற்றாள் துழாரினின் அப்படின்னு நான் சொன்னேன்னா, வாலறிவன்னா என்ன? வாலறிவன் எங்க இருக்கார்? அவரை எப்படி நான் தொழறது? நற்றாள்னா என்ன? 100 விளக்கம் நான் கொடுக்கணும். அவ்வளவுலாம் கஷ்டப்படாத. செங்கண்மால் திரு தங்கச்சியே. செங்கண்மால் யாரு தெரியுமா? அந்த தாமரை கண்ணனாக இருக்கிறானே அந்த மகாவிஷ்ணு, அவனுடைய தங்கையப்பா. உடனே ஒரு கதை, எப்படி அவனுடைய தங்கையை வழிபடுவது, அது கதையெல்லாம் என்ன, எவ்வளவு அழகழகா இருக்கு நம்மளோட புராணங்கள். அதனால ரெண்டையும் அவரே தான் இணைச்சு கொடுக்கிறார் பாடல்கள் மூலமாக. நம்ம இன்னும் நிறைய உள்ள ஆழங்கால் பட்டா இன்னும் நிறைய பாடல்கள் எடுக்கலாம் இது மூலமாக. என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி, எனக்கு என் மனசுல ஏகப்பட்ட வஞ்சனை வச்சுட்டு இருக்கேன் நான். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னாரா இல்லையா? என் மனசு ஒரே வஞ்சனையாத்தான் நிறைஞ்சிருக்கு. அதை நீ என்ன பண்ணின தெரியுமா? ஒளி பெருக்கின, அந்த ஒளி வெளியாகி நிற்கும் உந்தன் அருள் ஏது கேட்கிறார் அவர். என் மனசை கிளீன் பண்றதுக்கு ஒரே ஒரு இது நீதாம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு டிட்டர்ஜென்ட்டே நீதான், வேற எதுவும் கிடையாது. நான் அத்தனை அழுக்க போட்டு வச்சுட்டு இருக்கேன். உன்னை ஒரு க்ஷணம் நினைச்சேன்னா போறோம், அந்த மனசுல அது ஸ்புட்டமாயிடுறது, எல்லா அழுக்கும் போயிடுறது. காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள் அத்தனையும் என்கிட்ட இருந்து போயிடுறது. ஒண்ணுதான் நான் பண்ணணும், அம்மான்னு உன்னை நான் நினைக்கணும், அவ்வளவுதான். அது மாத்திரம் நினைச்சேன்னா. ஆனா உன்னை காட்டுறது எதுன்னா மறைதான். நான் திருப்பியும் சொல்றேன், இத மறை காட்டக்கூடிய அந்த இறையை நாம் அறையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் போய் பார்த்து அதனுடைய எண்ணங்களையும் நம்முடைய அறையில் வைத்து அதன் மூலமாக எப்போதும் இறை சிந்தனையோடையே நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்கள்லாம் எதுக்கு கட்டுறா? கோவில்கள் கட்டுறதோட பர்பஸ் என்ன? எல்லாரோட மனசும் அந்த இடத்துல அந்த இறை சிந்தனைக்காக குவியும் பொழுது அந்த இறை ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்கிறது. இவ்வளவு சண்டை போட்டு ஒரு கோவில் கட்டியிருக்கோமே அப்படின்னு நினைச்சாக்க, ஆமா அது அங்க அவர் பிறந்திருக்கார், அவருக்காக ஒரு கோவில் கட்டித்தான் ஆகணும், அது நம்மளோட எல்லாருடைய கர்த்தவியம் அது அப்படின்னு ஒரு இதை எடுத்துட்டு கட்டுறோம்னா எதுக்காக? அத்தனை பேர் வரவாளுக்கு எல்லாருக்கும் அந்த அந்த பிரதிமையிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அங்க போனாதான் அந்த ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் தான் நமக்கு ஹிருதயத்துல நிக்க வச்சுக்க முடியும். அதன் மூலமாகத்தான் அம்பாளின் சிந்தனையோட நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய சிறு வார்த்தைகளாக சொல்லி, பேசினவா அத்தனை பேரும் ரொம்ப அழகா பேசினேன். உங்களை புகழி வார்த்தை சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய பண்டிதை கிடையாது. அதனால அம்பாளுடைய சரணார விந்தங்கள்ல நாம எல்லாருக்குமே அம்பாள் நல்ல அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த அழகான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்ததற்காக மணித்வீப பீடம் சேனலுக்கு நாம எல்லாரும் நன்றியை சொல்லி இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த நிகழ்வை நாம இந்த அளவுல முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரி ஓம்.